திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெமானையே பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயளத்தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். சுற்றும் பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியணைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவூர்துறை ஆதீனம் சில ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு துணையாயிருக்கின்ற நம்முடைய குங்குமண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் சபரி கோல்ட்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறு பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவாசகத்தை கடந்த 2 வகுப்புகளாக நாம் இப்பொழுது சிந்தனை செய்ய துவங்கி இருக்கிறோம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க என்று நம்முடைய பஞ்சாக்கர மந்திரத்தையே முதன்மையாக கொண்டு துவங்கிய திருமுறை என்று சொன்னால் அது 8ஆம் திருமுறை தான். எட்டாத இடத்திற்கு நம்மளை கொண்டு சேர்க்கின்ற இடம் திருமுறை, இது 8ஆம் திருமுறை. அப்படி ஒரு சிறப்பு. ஏன்னா பெருமானுடைய திருவடிக்கு கொண்டு சேர்க்கிற சிறப்பு. திருவாசகம் பாடினாலே அனைத்து செல்வங்களும் கிடைக்கும், முக்தி செல்வமும் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்பேற்பட்ட மேன்மையான எல்லா திருமுறைக்கும் அந்த சிறப்பு உண்டு. இருந்தாலும் திருவாசகத்துக்கு அந்த சிறப்பு ரொம்ப கூடுதலாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அதனுடைய நடை நமக்கெல்லாம் ரொம்ப புரியுமாறு எளிமையாக அமைந்திருக்கிறது. அந்த எளிமையான நடையினாலே நம்மால் பொருளை புரிந்து கொள்ள முடிகிறது, உணர்கிறோமா அது அதுக்கப்புறம் அது ரொம்ப மேன்மையான நிலை. ஆனா பாடல்கள் ரொம்ப கடினமான பாடல்கள் உள்ள. நமச்சிவாய வாழ்கன்னா நமக்கு நமச்சிவாயம் தெரியும், வாழ்கன்னா தெரியும். அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப எளிமையான சொற்கள்ல நாம் எல்லாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப கருணையினால் செய்த நூல் அது. இந்த உயிர்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக தந்த நூல் அது. அந்த நூல் என்பது தான் பெற்ற அனுபவத்தை சொன்ன நூல் அது. குருநாதராக சுவாமி எழுந்தருளுவான், அவனை உபதேசிப்பான் என்றெல்லாம் பின்னாடி சாத்திரத்துல படிக்கிறோம். தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த என்று 8ஆம் சூத்திரம் சொல்லு. அதெல்லாம் எங்க சார் நடந்தது, யாருக்கு நடந்ததுன்னு சொன்னா அதுக்கு வரலாறு எங்கன்னா மாணிக்கவாசகருடைய வரலாறு. சுவாமியே குருநாதராய் எழுந்தருளி சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவனே குருநாதராக மானுட சட்டை தாங்கி ஆட்கொள்வான் என்று நாம சாத்திரத்துல படிக்கிறோம். அந்த சாத்திரமாய் இலக்கணத்துல படித்த நிகழ்வுக்கு ஒரு இலக்கியமாய் சான்று எங்கன்னா அது மாணிக்கவாசகருடைய வரலாறு. அதனால அந்த வரலாற்றுக்கு தலைமையாய் இருக்கின்ற மாணிக்கவாசக பெருமான் சுவாமியோடு தான் பெற்ற அந்த அனுபவங்கள்
சுவாமிக்கு தனக்கு செய்த அந்த அருள் திறம், சுவாமி தன் மீது காட்டிய கருணை, சுவாமி மேல இவருக்கு இருந்த பக்தி, சுவாமியை விட முடியாமல் இவர் பட்ட துயரம், இது எல்லாவற்றையும் அப்படியே சேர்த்து நூலா நமக்கு வந்து கொடுத்தார். அப்ப இதெல்லாம் யாருக்குன்னு சொன்னா நம்ம மேல உள்ள கருணையினால. இறைவனை அப்படி கண்ணீர் மல்க வழிபாடு செய்பவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான இன்பங்களும் கிடைக்கும் என்று தந்த நூல் திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார்னா அவ்வளவு உருக்கமாக சொன்ன நூல். அதைத்தான் நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆரம்பமே ரொம்ப சிறப்பா 5 எழுத்துலதான் ஆரம்பிக்கிறார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. அன்னைக்கு அதை சொன்னோம், குருமணி தன் தாழ் வாழ்கன்னு இல்ல, குருமணி தன் தாழ் வாழ்க. என குருமணி என்று சொன்னால் குருக்கெல்லாம் மணியாய் விளங்குகின்ற அந்த ஓம உருவு பரம ஆச்சாரியானாகிய பெருமானையே குறிக்கும்னு அருணையார் வெளியிட்டார். ஏனையோரை உலகத்தில் சொல்வதெல்லாம் முகமனே அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த குருமணின்னு சொன்னா அது யாருக்குன்னு பெருமான். அப்பேற்பட்ட குருமணி அவனே வந்து, அதுவும் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்ட அருமை. இவர் போய் நிக்கல, அவன் வந்து நன்னா. நம்ம வாதோர்பானத்தை எல்லாம் அன்பர்கள் உடைய பெரிய தயவுனாலும் கருணையினாலும் வாதோர்பானத்தை 1.5 வருஷமா சிந்திக்க வாய்ப்பு இருந்ததுனால அதுல தெரிஞ்சது, அதுல படிச்சோம். இவர் போய் அவர் பின்னாடியே போய் எனக்கு ஆட்கொள்ளுன்னு போல அவன் வந்து இவரை கூப்பிட்டு ஆட்கொண்ட, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை, அப்படிதான் சொன்னான். அப்பேற்பட்ட சுவாமியனுடைய அந்த கருணை, அதையெல்லாம் அப்பேற்பட்ட குருமணி அது. அதனால கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க. கிட்டத்தட்ட அங்கதான் இன்னைக்கு நம்ம வந்தோம், நேராயிடுதுன்னு நிறுத்தினோம். பிறப்பருக்கும் பிஞ்சகன்னர் என இந்த உலகத்திலேயே பெரிய நோய் என்ன என்ற நோய் என்று சொன்னால் பிறவி நோய் தான். அந்த நோய் வந்து ரொம்ப துன்பமுடையது. அதே போல அந்த நோய் ரொம்ப நாளா இருக்கிற நோய். 2 வகையிலையும் நீங்க நோய் பொதுவா எப்படி சொல்லப்படும்னா, வைத்தியத்துல சொல்லும் பொழுது நோயை 2ஆ பிரிப்பார்கள் வைத்தியத்துல. ஒண்ணு நீண்ட நாளா இருக்கிற நோய், இன்னொன்னு நீண்ட துன்பத்தை தருகின்ற நோய். இப்ப சில நேரங்கள்ல, இப்ப உதாரணத்துக்கு பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, எவ்வளவு நாளா இருக்கு சார்னா அது 15 வருஷமா இருக்கு, அது நீண்ட நாளா இருக்கிற நோய். சில நோய் பார்த்தீங்கன்னா நீண்ட துன்பத்தை தருவது. என்னன்னு சார், கால் அசைக்க முடியல, வலிக்குது சார். இப்போ ஒரு மணி நேரம் தான், ஐயோ அப்பா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு. ஸோ இப்படி ஐயோ அப்பா ரொம்ப உங்களுக்கு இதுக்கு வந்து நம்ம ஆங்கிலம் சொல்றது, இது வந்து ஒரு அக்யூட் டிசீஸ். முதல்ல சொன்னது என்னது, அது பெரனியல் டிசீஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், பிரஷர் உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குன்னு, அது கல்யாணம் ஆனால இருந்து இருக்கு, இதுக்கா 30 வருஷமா அதுக்காக. அது மாதிரி வந்து சுகர் எவ்வளவு நாள், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து பெரனியல் டிசீஸ். இந்த பிறவி நோய் 2லயும் வரும். ஏன்னாரு, ஒண்ணு எவ்வளவு நாளா இருக்குன்னு தெரியல, ரொம்ப நாளாவும் இருக்கு. 2வது இது எப்பவும் துன்பத்தையே தந்து. அதனால வந்து இந்த நோய் ரொம்ப நாளா இருக்கு. பிறவி பெருங்கடல் அப்படின்னு தான் சொல்றாரு வள்ளுவர். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்துனார். தனியனேன் பெரும் பௌவம் அப்படின்னா, பௌவம்னா பிறவி, பிறவி பௌவம்னா, பௌவம்னா கடல். மாணிக்கவாசகர் அப்படிதான் சொல்றார், தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் ஏற்றுங்கிறார். அப்படின்னா இது வந்து கடல் மாதிரி. சிவஞான சுவாமிகள் சொல்வார், வேலை அலை போல் பிறந்து இறந்து மெலியாவண்ணம்பர். வேலைனா கடல், பௌவம்னா கடல். வேலை அலை போல்ங்கிறார், கடல் அலை வந்துட்டு போற மாதிரி நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன், எத்தனை இடம் வந்தேன்னு தெரியலங்கிறார். பிறவியை கணக்கு போட முடியலையா. அப்படின்னா இது நீண்ட நாளா இருக்காது. 2வது, இந்த பிறவி நீண்ட நாளா இருக்கிற மாதிரி அது பெரனியல் டிசீஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, பிறவிங்கிறது ஒரு துன்பம் தானே, ஏதோ ஒரு வகையில சங்கடப்படுறோம். எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் அது இல்லைன்னு சங்கடப்படுறோம். ஏதோ ஒரு வகையில வந்து மனசால சங்கடப்படுறோம், உடலால சங்கடப்படுறோம் எல்லாரும். அதனால அந்த பிறவி என்பது நோய். அந்த பிறவிங்கிற நோய்க்கு மருந்து யாருன்னா சுவாமிதான். மூல நோய் தீர்க்கும் முதல்வன் கண்டாய் அப்புறம் சுவாமி. அதனால அந்த நோய்க்கு மருந்து யாருன்னாரு, சுவாமிதான். அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய்த நெஞ்சமே என்பர் ஞானசம்பந்தர் திருநெல்வேலியில். அருந்துயர்ங்கிறது வந்து பிறவி துயர் ரொம்ப. அதனால அந்த துயர்ல இருந்து நம்ம வெளியே வருவதற்கு ஒரே மருந்து யாருன்னா சுவாமிதான். அதுக்கு இங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியாது.
அதனால நம்ம அவன்கிட்ட தான் போய் சார்ந்து நிற்கணும். அதை அப்படியே சொல்றாரு, பிறப்பருக்கும் அந்த பிறவியிலிருந்து நம்மை விடுபடுத்துகின்ற பிறப்பை அடியோடு அறுப்பவன் பெரிய கருணை அவனுக்கு. அவனுக்கு ஆன்மாக்கள் மேல அவனுக்கு இருக்கிற கருணைய நம்மளால சொல்லவே முடியாது, அவ்வளவு கருணை அவனுக்கு. தோழர் போதம் சாத்திரத்துல சொல்வார், அது இச்சை உயிர்க்கு இரங்கல்னு. அவனுடைய இச்சை, அவனுடைய விருப்பு வெறுப்பு துணைமை என்னன்னாரு, உயிர்கள் மேல உள்ள கருணை. அதுதான் அவனுக்கு பாரபட்சமற்ற கருணை, எல்லா உயிர்கள் மேலையும் அளவற்ற கருணை. அந்த கருணையினால அவன் என்ன நினைக்கிறான், பாவம் இந்த உயிர்கள் எல்லாம் பிறவியில கிடந்து சங்கடப்படுறாங்களே, பாவம் இந்த உயிர்கள் எல்லாம் வினையினால துன்பப்படுகிறார்களே, அதுக்கெல்லாம் பாவம் இந்த உயிர்கள் இந்த ஆணவ மலத்தால தானே இந்த படுபடுது எல்லாம். அதனால அவன் என்ன நினைக்கிறான், இந்த ஆணவ மலத்தை வலிமையை குறைத்து இந்த வினையிலிருந்து நம்மை விடுவித்து, இந்த பிறவியிலிருந்து விடுவித்து, இன்பமும் துன்பமுமா இருக்கிற பிறவியிலிருந்து விடுவித்து இன்பமே மட்டும் இருக்கின்ற முக்தி இன்பம் என்கின்ற அவனுடைய திருவடியில கொண்டு வைக்கணும்னு அவன் நினைக்கிறான். நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ, அவன் நினைக்கிறான் முதல்ல. அதனால நம்ம எடுக்கிற முயற்சியை விட அவன் அதிக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறான். அதுக்கு நம்ம தான் வரமாட்டாங்க இந்த உலகம் நல்லா இருக்குன்னு விடமாட்டேங்கிறோம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அது எப்படி சொல்ல, ரொம்ப கருணையினால செய்யறான். தட்டப்பட்டான்னு இழுத்துட்டு போல, நமக்கு எங்க இருந்து விட்டுட்டு போறது கஷ்டம் தெரியாம இருக்கணும்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பையவே கொடு போந்து பாசமேனும் தாளுருவி அப்படிதான் சொல்றாரு பின்னாடி. அந்த பாசத்தை எப்படி நீக்கிறான் அனவமலத்தை அப்படி நமக்கே தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிறான் கருணை. அதை யார் சாமி செய்யறான், அதான் சொல்றாரு, பிறப்பருக்கும் பிஞ்சகன். பிஞ்சகன் அப்படின்னு சொன்னா தலைக்கோலம் உடையவன் அர்த்தம். அந்த தலைக்கோலம் பொதுவாக ஏனைய எல்லோருக்கும் தலைக்கோலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அணிகின்ற மணிமுடியும் கிரீடங்களும் அதிலே அணிகின்ற மாலை மரியாதைகளும் தான் தலைக்கோலம் ஏனையோருக்கு. நம்மளுக்கு அவன் முடியே ஒரு கோலம் தான். மற்றவங்க எல்லாம் முடி மேல கிரீடம் வச்சாங்க கோலம்னு, நம்மளுக்கு அந்த சடையே ஒரு கோலம் தான். ஆனால் அந்த தலைக்கோலம் என்பது சுவாமியினுடைய தலைக்கோலம் என்னன்னாரு, அவனுடைய தலைக்கோலம் ஆர்ப்பரித்து வருகின்ற கங்கையையும் அசைந்தாடுகின்ற சந்திரனையும் வீறு உண்டு எழுகின்ற பாம்பையும், இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாம் வித்தியாசம். இது எல்லாத்தையும் கொண்டு தலையில கொண்டு உட்கார வைக்கிறது, இதுதான் அவனுடைய தலைக்கோலம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே பூந்து அதனால் அந்த கோலமே. ஆனா நம்ம எப்படிலாம் வச்சிருக்கிறான் பாருங்க, ஆர்ப்பரித்து வருகின்ற கங்கையை தலையில இறக்கி வச்சிருக்கிறான், அது தலையில இருக்கு. அதே மாதிரி சந்திரனை தலையில வச்சிருக்கிறான், பாம்பை தலையில வச்சிருக்கிறான். இன்னும் அது போக ஊமத்தம் இருக்கு, வன்னி இருக்கு, கொன்றை இருக்கு, மொத்தம் இருக்கு, அதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் தான் அந்த தலைக்கோலம். அது இது இப்ப நான் சொன்னது எல்லாம் அவனுக்கு மட்டுமே பொருந்தும். பாம்பை தலையில வச்சவன் எவன் இருக்கான், உண்மை கிடையாது. சந்திரனை தலையில வச்சவன் இருக்கேன், உண்மை கிடையாது. கங்கை தலையில வச்சது யாரு இருக்கா, யாருக்கும் கிடையாது. இதெல்லாம் சொன்னாலே இது யாருக்குன்னாரு, இதெல்லாம் சுவாமிக்கு ஒருத்தனுக்கே, அவனுடைய சிறப்பு இயல்பாய் அவனுக்கே பொருந்தும், வேற யாருக்கும் கிடையாது. ஆனாலும் அப்பேற்பட்ட கோலம் அதுதான் பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க. கலல்கள்னு அன்னைக்கே சொன்னா, கலல்னா திருவடியை உணர்த்து. கலல்கள் என்பது ஆண்கள் அணிகின்ற ஒரு ஆபரணம் காலில். ஆனா அந்த இடத்துல கலல்கள் என்பது ஆகு பெயராய் திருவடியை உணர்த்திற்று. ஏன்னா கால்கள் அணிந்ததுனால அது இந்த ஊர் நல்ல ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஊர்ல இருக்க மக்கள் நல்லவர்கள்னு அர்த்தம். அது ஆகு பெயராய் உணர்த்துது தமிழ்ல. அதே மாதிரி அந்த கலல்கள் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம், கலல்கள் அணிந்த திருவடியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது பெய்கடல்கள் என்று சொன்னால் தண்டமணி தேசியர் உரை எழுதுவார், பெய்கடல்கள் பெய்கின்ற என்று சொன்னால் கட்டுகின்ற. அந்த கடல்களை வீர கடல்களை காலிலே கட்டியிருக்கிறார். வீட்டின்ப வெள்ளத்தழுத்து விடும் தாளினும் அடியார் உள்ளத்திலும் பிரியா போற்றி பொருளில் சொல்வார். ஒன் சிலம்பும் கள்ளவினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீர கடலும்பர். அதாவது பெருமான போற்றிப்பருடைய சாத்திரத்துல சொல்றார், அந்த கடலை காலில் அவன் கட்டிக்கிட்டான். அவனுக்கு யாரு கட்டி விட முடியும், அவனை எடுத்து கட்டிக்கிட்டான். அப்படி கட்டும் பொழுது ஒரு சபதம் எடுத்தானா, ஒரு சூளுரைத்து கட்டினானா, ஆன்மாக்கள் அனைவரினுடைய வினைகளை நான் நீக்குவேன் அதற்கு அப்படின்னு சொல்லி காலில் கட்டினான். அப்படி சொல்றார். நம்முடைய வினைகளை எல்லாம் நீக்குவதற்கு சுவாமி எவ்வளவு கருணையா இருக்கிறான் பாரு. அப்படியே சொல்வார், கள்ள வினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீர கடலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி
அவனுடைய கோலத்துல இதெல்லாம் வெளியே தெரியாம குருநாதரா வந்தாங்கிற, இதெல்லாம் அவனுக்குள்ள கோலம். ஆனா மறைஞான சம்பந்தராய் வரும்பொழுது, குருநாதராய் வரும்பொழுது எப்படி வந்தான்? நம்மள மாதிரி ஆளா இந்த 2 கை 2 கால் தான் தெரியுது, வேற ஒன்றும் தெரியல. அது சொல்றார், அதையெல்லாம் உள்ளடக்கி உரு தோன்றாமல் என்றும் இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் முனைந்துங்கிறார். அவன் பிறவா முதல்வன் சுவாமி சிவபெருமான். அவன் இந்த உலகத்துல என்னை ஆட்கொள்ளுக்க பிறந்தான். பிறந்து வரும்பொழுது எப்படி வந்தான்னாரு, இந்த வீரக்கடல், இந்த சிலம்பு, கழுத்துல இருந்த பாம்பு, தலையில் இருந்த கங்கை, அதெல்லாம் மறைச்சிட்டு அப்படி பிறந்தான். இது வரைக்கும் பிறக்காத ஆளு எனக்காக பிறந்தான். பிறந்து வந்து அவனுக்கு பேரெல்லாம் கிடையாது. ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் நாம வச்சது தானே, பேராயிரம் பரவி நம்ம வச்சதுதான். ஆனா அப்பேற்பட்ட பெருமான் என்ன பண்ணான்னாரு, இங்க வந்த பேர் கேட்பாங்கல்ல ஊர்ல, ஆனாலும் என்ன பண்ணா சம்பந்தநாதன் பேர் வச்சுக்கிட்டான், மறைஞான சம்பந்தன் பேர் வச்சுக்கிட்டான். அதை சொல்றாரு, யாருக்கா வந்தான்னாரு, எனக்காகத்தான் வந்தான். எனக்கு அந்த முக்தி இன்பத்துல என்னை கொண்டு சேர்க்கணுங்கிற கருணையினால வந்தாங்கிற. எல்லாத்தையும் அந்த வீரக்கடல் எல்லாம் என்ன அருமையா, கள்ள வினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீரக்கடலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி இரவாத இன்பத்து எமை இருத்த வேண்டி நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன். எப்படி சொன்னார் பாருங்க, பேரிலா நாதன், பிறவா முதல்வன் பிறந்து நரவாரும் தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து, அப்புறம் இந்த உலகத்துக்கு வந்தா உலகத்துல ஒரு ஆளா இருக்கணும். ஆனால் சொல்ல உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றினர். வந்த குருநாதர் சிவபெருமான் தாங்க. அதனால அவன் கடல் இப்ப இங்க பெய்கடல் அப்படின்னா கெட்டுகின்ற, எதற்கு கட்டினான்னாரு, நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அவன் கட்டினான் காலில். அதுதான் பிறப்பருக்கும். ஏன்னா அந்த வினை இருக்கிற வரைக்கும் பிறப்பு உண்டு. அப்ப வினை நீங்கினா தான் பிறவி நீங்கும். அப்ப பிறவி நீங்கணும்னா என்ன பண்ணணும், பிறவிக்கு காரணமா இருக்க வினை நீங்கணும். அதனால இந்த வினை எல்லாம் நீங்கணும்னு சொல்லிட்டு காலில் கட்டினான், தன்னுடைய காலில். பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பெய்கடல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோன்னர், புறத்தார் அப்படின்னா சுவாமியை உணராதவர்கள். ரொம்ப எளிமையா சொன்ன, சுவாமியை அன்பு கொண்டு வழிபடாதவர்கள் புறத்தார். பக்கத்துல கூட இருக்கவங்கள்லாம் அடியார்கள், புறத்தே இருப்பவர்களா அடியார் அல்லாதார். எளிமையா சொன்னா, இங்க புறத்தார் என்பது புறச்சமயவாதிகள் என்று சொல்லலாம். ஏன்னா சுவாமியை அவர்கள் உணரவில்லை, சுவாமி தந்த நூல்களை உணரவில்லை. அதனால அவர்கள் எல்லாம் புறத்தார். அவர்களுக்கு சேயோன்கிறார், ரொம்ப தள்ளி இருக்கான்னாரு. அது கூட பெரிய நயம். சேயோன்னா அவங்களை விட்டுட்டு அவன் தள்ளி ஓடி போல, அவங்களுக்கும் உணவு கொடுக்குறான், அவங்களுக்கும் உடை கொடுக்குறான், அவங்களுக்கும் இருக்க இடம் கொடுக்குறான், அவங்களுக்கும் எல்லா வசதியும் கொடுத்துருக்கான். கடவுளை நம்புவன் காட்டு முறாண்டிங்கிறான், அவனுக்கு நல்ல வீடு கொடுத்துருக்கான். சிவபெருமான் ஒரு கிடையாதுங்கிறான், அவருக்கு நல்ல 3 வேளைக்கு 7 வேளை சாப்பாடு கொடுக்கான் ஒரு நாளைக்கு. அவ்வளவு கருணை. அப்ப கொடுக்காம இல்லை. அப்ப சேயோன் அப்படின்னா தள்ளி போயிட்டான். இல்ல, அவளுடைய நினைப்பில் இருந்து அவன் தள்ளி போயிட்டான். யார் ஒருவர் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உள்ளத்திலே இருக்கிறான். சொல்ல சிவஞான சுவாமி சொல்ல, சார் சுவாமி உள்ளத்துல இருப்பான்னா, யாருக்கு சார் உள்ளத்துல இருப்பான்னார். ஒரே வார்த்தை சொன்னார், சுவாமியை நினைச்சு உருகிற ஆட்களுக்கு உள்ளத்துல இருப்பான்ட்டு. யார் அவனை நினைக்கலையோ அவங்களுக்கு தள்ளி இருப்பான். இவ்வளவுதான். இந்த வேற ஒண்ணும் சொல்ல, ரொம்ப எளிமையா சொன்னார். பெரிய சைவ சித்தாந்தம் அது இது அதெல்லாம் ஒன்றும் பேசல. சுவாமிய நினைச்சு வழிபாடு செய்றவங்க அவங்க மனசுல சாமி இருக்கான். யாரு சுவாமியை நினைக்கலையோ அவங்களுக்கு தள்ளி இருக்கான். இவ்வளவுதான் வித்தியாசம். உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக, உண்ணத்தை விட்டா சிவானந்த ஒளியே வருக. அடியார்களுக்கு சரி, அல்லாதவர்களுக்கு அதையும் சொல்றார். புலன் வழி போய் திருகும் உளத்தார் நினைவனுக்கு சேயாய் வருகன்ட்ட. புலன் வழி போய் இந்த 5 புலன்கள் கண்டதே காட்சி கொண்டதே ஓலம்னு அலையுது பாருங்க, அவங்களுக்குலாம் என்னாரு, அவங்களுக்கு அவங்க நினைப்புக்கே வரமாட்டான். கூட தான் இருக்கிறான், அவன் எங்கேயும் தள்ளி போல, கூட தான் இருக்கான். ஆனா அவங்க சிந்தனைக்குள்ள வரமாட்டாங்கிறான். அடியார்களுக்கு எப்படி இருக்காங்கிறான், கூடயே இருக்கிறான். எல்லா நிகழ்வுகளிலும் சுவாமி தான் சார் இதெல்லாம் செய்யறாரு, சுவாமி தான் சார் என்னை உணர்ந்து விட்டாரு, சுவாமி தான் சார் இன்னைக்கு பேச வைக்கிறாரு, சுவாமி தான் சார் கேட்க வைக்கிறார், சுவாமி தான் சார் கொஞ்சம் முன்னாடி காப்பி வாங்கி கொடுத்தாரு. இப்படி எல்லாம் சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்றான், அடியான் கூடயே அவன் கூடயே இருக்கிறான்.
உருகும் அடியார் அள்ளூர உள்ளே ஊரும் தேன் வருக. இல்லாதவங்களுக்கு சேயாய் வருக. அதுதான் சொல்றாரு. புறத்தாக்கு சேயோன். சேயோன்னா ரொம்ப தள்ளின்னு இல்லை, அவங்க நினைப்பில இருந்து தள்ளி போயிட்டு. சேயோன் தன் பூங்கழல்கள். பூங்கழல்கள்னா பூ போன்ற திருவடின்னு அர்த்தம். அவனுடைய திருவடி அவ்வளவு மென்மையான தாமரை போன்ற திருவடி. அதனால பூங்கழல்கள்னா பூ போன்ற திருவடிகள் வந்து. பூ என்பது பொலிவுமாம் அப்படின்னு எழுதினார். நீங்க ரெண்டு உரையை தான் நம்ம மனசுல அடிக்கடி வச்சு பேசுறோம். ஒண்ணுங்க எல்லாத்துக்கும் விலைக்கு அந்த வச்சிருக்கிறாங்க பின்னாடி தண்டபணி தேசியர் உரை, இன்னொன்னு வந்து அருணை வடிவேல் முதலியார் உரை. இந்த ரெண்டு உரையை வச்சுதான் அடிய செய்தி சொல்லும். அதனால இப்ப சாயங்காலம் வீட்டு போய் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை எல்லாம் இருந்தாலும் அதை காப்பி அடித்தாண்டா அங்க வந்து சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். நானே ஓப்பனா சொல்லிட்டேன். இதைத்தான் இந்த ஆள் சொல்லிட்டே இருந்தானா இவ்வளவு நேரம், என்னமோ அவனையே சொன்ன முடிச்சு. இல்ல இல்ல, எல்லாம் உபயம் தண்டபணி தேசிகர், உபயம் அருணை வடிவேல் சொல்றார். அருணை வடிவேல் முதலியார் எழுதுவார், பூ என்பதற்கு வந்து பொலிவுமாம்னு எழுதினார். பொலிவுனா அழகுன்னு அர்த்தம். அவனுடைய திருவடிகள் அழகான திருவடி. அவனுடைய திருவடிகள் தாமரை போன்ற மென்மையான திருவடிகள், பூ போன்ற திருவடிகள். அதுதான் வந்து புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. போன வாரம் இதுவரைக்கும் தான் பந்தோம். கரங்குவிவார் ஆரம்பிக்கணும், எங்கன விட்டோங்கிறதுக்காக ஞாபகப்படுத்த விழுந்து. கரம் குவிவார். கரம் குவிவார் அப்படின்னா யோகத்துல இந்த பக்கம் இந்த டான்ஸ் ஸ்கூல் இருக்கு, அங்கெல்லாம் நமஸ்கார முத்திரைன்னு பேர் இருக்கு. ரெண்டு கையும் வந்து தாமரை குவித்தது போல இப்படியாக வைத்துள்ளது. இது ரெண்டு தாமரை இப்படி குவிந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நமஸ்கார முத்திரைன்னு பேர். அருளாளர்கள் என்ன சொல்றாங்க, இந்த நமஸ்கார முத்திரை சுவாமிக்கு மட்டும்தான் செய்யணுங்கிறாங்க. அப்படின்னா அது சுவாமிக்கு உரியத்தானது. நம்ம ஆனால் நம்ம இப்படி வணங்க வேண்டியது யாருன்னாரு, வணங்க வேண்டியது சுவாமியத்தானே. அதனால அந்த அதுதான் சொல்றாரு. கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கழல்கள். அவ்வாறு வழிபாடு செய்பவர்களெல்லாம் உள்ளம் மகிழுமாறு சுவாமி அருள் செய்கிறான். அப்ப சுவாமியை வணங்குகிறவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார். இது போருமே சார். இன்னைக்கு உலகத்துல நீங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வேணும்னு ஒரு 5 சொல்லலாம்னா, கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், நகை வேணும்னு ஆரம்பிக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும் அப்படின்னாங்கன்னு வச்சுங்க. என்ன சொல்றது இப்போ? ஒன்னே ஒன்று, ஒரே சாய்ஸ் தான், ஒண்ணுதான் சொல்லலாம். ஐயோ அது நிறைய இருக்க, எத்தனை சொல்ல அப்படின்னா, பொதுவா நீங்க பாருங்க, நீங்க என்ன கேட்டாலும் கடைசியில் அது எதை தருவதற்குன்னு கேட்கிறோம்னா மகிழ்ச்சியை தரும். அதனால என்ன, சாமி ஒன்னே ஒண்ணுதான்னா பேசாம சாமி மகிழ்ச்சியை கொடுன்னு கேட்டுடலாம். பணம் வேணும், சொத்து வேணும், வீடு வேணும், பிள்ளைக்கு வேலை வேணும், அந்த வேணும், அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். ஒன்னே ஒண்ணு என்ன வேணும்னாரு, ஒன்னே ஒண்ணுதான் கேட்கலாம். என்ன கேட்கலான்னாரு, மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மகிழ்ச்சி சாமி தானா. அதுக்கு என்ன செய்யணும்னாரு, கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க. கொன்ன அரசன், ஆனாலும் அந்த அரசனுடைய திருவடிகள் வெல்க. அப்போ ஒரு பொருள் தண்டபாணி தேசிகர் எழுதுறார் பாருங்க. கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள்னா, கரங்குவிவார் அவ்வாறு வழிபாடு செய்பவர்களுடைய உள்ளம் மகிழுமாறு அருள் செய்கிறான். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் சொல்றார், கரங்குவிவார் உள் அப்படின்னா கரங்குவிவாருடைய உள்ளத்தை இடமாக கொண்டு கோன் மகிழ்கிறான்கிறார். அவன் மகிழ்கிறான்கிறார். நாம செய்யற வழிபாட்டை கண்டு அவன் மகிழ்கிறான். அதனால வந்து அந்த வழிபாடு, அந்த மகிழ்ச்சி என்பது இறைவனை அடையாக்கலும் ஒன்றுன்னு இலக்கணம் எழுதினார் அந்த இடத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் நம்முடைய உள்ளத்தை இடமாக கொண்டு யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அந்த வழிபடுவதை கண்டு அவன் மகிழ்கிறான். எண்ணிலாகமும் எம்பிய இறைவர்தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என்று உரைத்தருள. சேக்கலா சொல். சாமி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு, பணம், வேற ஏதாவது நைவேத்தியம் தானே ஒன்னொன்னு போடுங்க, ஒரே புளியோதரையே போடுதீங்களா, மாத்தி மாத்தி போடுங்க அப்படின்னு கேட்டானா. இல்ல, வேற என்ன கேட்கிறான்னாரு, பூசை செய்யுங்க. எண்ணிலாகமும் எம்பை இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை இல்லை, வழிபாடு செய்யணுங்கிற. அதான் சாமி எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் மாணிக்கவாசகர் வந்து என்ன சொன்னார் பாருங்க, நான் செய்த பூசைக்காக அவன் உகந்து எனக்கு பரிசு கொடுத்தான்ங்கிறார். பாடுறாரு பின்னாடி, பிடித்த பத்தில உண்டு வச்சார்.
பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியேனற்கருளே பூசனை உகந்தன் சிந்தையுள் புகுந்து பூங்கழல் காட்டிய பொருளே. இல்லைங்களா? அப்ப என்ன செஞ்சான் பாருங்க, நான் செய்த பூசைக்கு உகந்து மகிழ்ந்து அவனுடைய திருவடிகளை எனது உள்ளத்திலே காட்டி மகிழ்வித்தான். அடே அப்பா சார், பெருமானுடைய திருவடி உள்ளத்துல காட்டினான்னா இதுக்கு மேல என்ன சார் வேணும்? இல்லைங்களா? அதை காட்டினாங்கிறாரு. காட்டினதுக்கு நான் என்ன செஞ்சேன் காட்டினா, அதுக்கு காரணமும் சொல்றாரு, பூசனை உகந்துங்கிற. இதை உடனே நம்மால் பின்னாடி கேட்கறாங்க கேள்வி, வகுப்புல கேட்கறாங்க இப்பெல்லாம், சார் அவர் செஞ்ச பூசையை அவரே நல்ல பண்ணேன்னு சொல்லலாமா சார்? பூசை நான் நல்ல பண்ணேன் நல்லா சொல்லலாம். இப்ப நான் நல்லா பேசினேன் அப்படி நானே போய் எங்க வீட்டுல போய் நான் இன்னைக்கு நல்லா பேசினேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் நல்ல பேசினேன் இல்லையான்னு நீங்க சொல்லணும். நானே போய் நான் நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல. நான் இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளே சொல்லலாமா? யார் சொல்லணும்? யாரும் சொல்ல மாட்டாங்கிறாங்க, அதனால தெரிய மாட்டேங்குது. சாப்பிட்றோம். அது மாதிரி பூசை, இவர் பண்ண பூசையை யாரு சொல்லணும்? வேற யாரும் சொல்லணும். இவர் சொல்றது சிறப்பு இல்ல, அது கருதிதான் என்ன பண்ணாரு பரஞ்சோதி மாமணி, இவரு நமக்கு பாடமா சொன்னார். பூசையினுடைய சிறப்பு எனக்கே அந்த அனுபவம் இருக்கு. நல்ல பூசை செஞ்சா சுவாமி திருவடியை உள்ளத்துல எழுந்தருளி காட்டுறான் அப்படின்னு சொன்னார். பின்னாடி பரஞ்சோதி முனிவர் திருவிழா பாணத்துல துதி செய்யும் பொழுதே என்ன சொன்னாருன்னா, மாணிக்க வாசருடைய சிறப்பை சொல்லும் பொழுது அவர் செய்த பூசையத்தை சொன்னார். எழுதரு மறைகள் தேராயிரைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன்பன் அடியவர் கடிமை செய்வான். அதான் துதி. மாணிக்க வாசருக்கு துதி சொல்லும் பொழுதே அவர் ஏதோ குதிரை வந்தாரு, சுவாமி வந்தாரு, சுவாமியை குருநாதரா ஆட்கொண்டார், எவ்வளவோ பெருமையை சொல்லியிருக்கலாம். பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து பூசை அப்படி செஞ்சார். அதுதான் அப்ப சுவாமி என்ன எதிர்பார்க்கிறான்னா, அந்த வழிபாட்டை எதிர்பார்க்க. ஏன் இந்த வழிபாடை எதிர்பார்க்க? இப்படி ஒரு கேள்வி வருது. அப்ப அவனும் கூட என்ன சார், நம்ம ஊர் தலைவர் மாதிரி எனக்கு ஒரு வணக்கம் போடுது, அவனுக்கு வணக்கம் போடுது எதிர்பார்க்கிறானா அப்படின்னா இல்ல. ஏன்னாரு, எப்ப பூசை செய்யறோமோ அப்ப என்ன ஆகும்னாரு, நம்ம யான் எனதுங்கிற சிந்தனை விட்டு வெளியே வருவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல நம்ம செய்யற காரியங்கள்லாம் எப்படி இருக்கும்னாரு, யான் செய்கிறேன் எனக்காக செய்கிறேன், இப்படிதான் இருக்கும். நிறைய நேரங்கள்ல பாருங்க, எதுக்காக செய்யறோம்னாரு, 4 காசு சம்பாதிக்கிறோம், எதுக்குன்னாரு, என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், எனக்கு. இதெல்லாம் யார் செஞ்சா தெரியுமா அப்படிங்கிற நான். இதுதான் முன்ன வந்துட்டே இருக்கும். ஆனா பூசைன்னு வந்துட்டுதுன்னா இந்த யான் எனது பின்னாடி போயிடும், அந்த ஆணவ மூலம் பின்னாடி போயிடும். யான் எனது இரண்டும் கெட்டால் என்று தோன்றாது சத்தியம் அருணேர. அதனால அது ரெண்டும் பின்னாடி போனோம். அதனால சுவாமி என்ன பண்ணா, நீ பற்றுக பற்றான் பற்றினர், எதுக்குன்னாரு அப்பற்று விடத்து. அதனால ஆணவ மூலம் நீங்கணும்னா சாமியை வழிபாடு செய்யணும். அதனால சுவாமி என்ன பண்ணா, பூசையை பண்ணுட்டான். பூசை செஞ்சாத்தான் இதை விட்டு வெளியே வர முடியும். அதனால சொல்றார், எப்படி வச்சார் பாருங்க, கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க. கரங்குவிவாரும் உள்ளம் மகிழுமாறு சுவாமி செய்கிறான். கரங்குவிவாருடைய உள்ளத்திலே எழுந்தருளி அவன் மகிழ்கிறான். ரெண்டும், அந்த கோன் மகிழ்கிறான் அரசன். கரங்குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. சிரம் குவிவார் அப்படின்னா தண்டபாணி தேசிகர் சொல்றார், சிரம் குவிவார்னா தலை குனிஞ்சு வணங்கியவர். அருணையார் சொல்றாரு கரங்குவிவார் சொல்லிட்டு திரும்ப சிரம் குவிவார் சொன்னதுனால இது கரங்குவிவாராம், இது சிரம் குவிவாராம் சொல்றார். ஆனால அவர்களை முதல்ல சிரங்குவிவாரை மகிழ்விக்கிறான், கரங்குவிவார்களை ஓங்குவிக்கிறான்கிறார், அவருடைய நிலையிலிருந்து உயர்த்துகிறான்கிறார். அப்ப முதல்ல ஒரு வணக்கம் சொன்னதுக்கே மகிழ்ச்சி அடைய வைக்கிறான். தலைமையில கை வச்சு அல்லது தலையை தாழ்த்தி வணங்குறவங்களை என்ன பண்றான்னாரு, அவர்களுடைய நிலையிலிருந்து உயர்த்துகிறான். எந்த நிலையிலிருந்து உயர்த்துகிறான்? இப்படி சகல நிலையில இருக்கிற நம்மளை கொண்டு போய் சுத்த நிலை கொண்டு போறான், முக்தி என்பதுக்கு கொண்டு போறான். அதான் சொல்றார், ஓங்குவிக்கும் அப்படின்னா உயர்த்துகிறான்.
ஆனா தண்டமணி தேசியர் சொல்றார் தலையினால் வணங்குதல்ங்கிறார். ஏன்னா சிரம் குவிவார் அப்படின்னா சொல்றார், வணங்க தலை வைத்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து இனங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்து, அப்படித்தானே பின்னாடி பாடுறார் இவரே. அதனால வணங்க தலை வைத்துன்னா அங்க அந்த அந்த வணக்கம் அதனுடைய சிறப்பை அப்படி அமைத்து சொல்ற. தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனைன்னு தானே அப்பர் சாமியில் அப்படித்தானே சொல்றேன் இல்லைங்களா. வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்தார். அதை விட எளிமையா நேர சொல்லிட்டு போயிட்டார். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அப்ப தலை கொடுக்கப்பட்டது எதுக்குன்னாரு? சீ போச்சு 4 தடவை சீவுறதுக்கு இல்லையா, வணங்குறதுக்கு இல்லைங்களா. தலை கொடுக்கப்பட்ட வணங்குறது, தலையே நீ வணங்காய் அப்படிங்கிறார். அதனால அத சொல்றார். அப்ப சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன். சீரோன்னாரு, சீர்னா இந்த இடத்துல புகழ்னு அர்த்தம். அப்ப சீரோன்னாரு புகழுக்குரியவன் சுவாமி மட்டும்தான். நம்ம என்ன பண்றோம், இந்த வைத்திருப்பிருக்க அந்த உலகத்துல யாரும் இல்லாம புகழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நிலைமை பாவம். ஆனா புகழ வேண்டிய பொருள் யாருன்னாரு? சுவாமி தான். பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி எத்துகனே. அப்புறம் சொன்னது, நின்னானார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்துமானாய் மன்னானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறைநான்குமானாய் ஆனங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லால் ஏழையேன் என் சொல்லி எத்துகனே. இப்ப பூமி மேல புகழ்ற உள்ள பொருள் யாருன்னு இருக்குன்னு சாமிதான் புகழணும். ஏன்னா சாமிக்கு இணையா யாரை சொல்ல முடியும், அப்புறம் யாரை புகழ முடியணும். அதனால புகழ வேண்டிய பொருள் அது. அப்ப சீரோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு? புகழுக்கு உரியவன் அவன் தான். சீர்னா இந்த இடத்துல புகழ்னு அர்த்தம். அதனால சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அத்தல சொன்ன இவ்வளவு தூரம் வெல்கனர். முதல்ல எல்லாம் 6 வாழ்க வாழ்க போட்டார். அதுக்கப்புறம் 5 வெல்க வெல்க. இப்ப அதால போற்றிங்கிறார். போற்றின்னா வணக்கம். வாழ்க என்பது வாழ்த்துதலும், வெல்க என்பது அவனுடைய திருவடி சிறப்பையும். ஏன்னா வெல்க என்பது வெற்றி. அவனை அரசனாக கோண்கலல்கள்ங்கிறார். ஆனால் அரசனுக்கு வெற்றியாக வெல்க என்றும். அடுத்தால என்ன பண்றாரு? 8 போற்றி போடுறார். போற்றி என்பது அது வணக்கம்னு. போற்று என்பது ஈவிகாரம் பெற்று போற்றின்னு ஆயிற்றுன்னு தண்டமணி திசையில் இலக்கணம் எழுதுவார். போற்று பிளஸ் ஈ போற்றிங்கிறார். அப்ப போற்றுதல் அப்படிங்கிறது வணக்கம்னு அர்த்தம். நிறைய இடங்கள்ல வருது. இவரே பின்னாடி ஒரு தலைப்பே போடுறாரு, போற்றி திரு அகவல். அப்பர் சாமிகள் போற்றி திருத்தாண்டகம் இல்லைங்களா. இதெல்லாம் போற்றியிலே அமைச்சாங்க. போற்றி பகருடையனே ஒரு சாத்திரம் போற்றி. ஏன்னா குருநாதரை போற்றி. பாம்பன் சுவாமிகள் போற்றி விண்ணப்பம்னே ஒரு நூல் செய்கிறார். ஐயனே போற்றி அரசே போற்றி, ஐயனே அரசே போற்றி அருமறை பொருளே போற்றி துய்யனே துணையே போற்றி தூமணி திரளே போற்றி மெய்யருள் விளைவே போற்றி வெற்றி வேலேந்து பூவர் கையனே போற்றி எங்கள் கடவுளே போற்றி போற்றி. போற்றி போற்றினே அருமையான நூல். போற்றி விண்ணவர்கோன் போற்றி புரிதவ தொண்டர்க்கின்பம் ஆற்று நல் அழகன் போற்றி ஆடுமம் வரியோன் போற்றி நீற்றினை புனைந்தமேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றி அப்படின்னு போற்றி போற்றினே ஒரு நூலே போற்றி விண்ணப்பம் நூலே சேரார். அப்ப இந்த போற்றி அப்படின்னா வணக்கம். அது இப்போ ஒரு 8 போற்றி போடுறார் மாணிக்கவாசகர். ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி. ஈசன் அப்படின்னு சொன்னா எப்பொருளையும் ஆழ்வோன்னு வரும். ஈசன் அப்படிங்கிறது ஈஸ்வரன் என்ற சொல்ல இருந்து வந்தது. அதுல இருந்து வந்த சொல் ஈசன். ஈசன் அப்படின்னு சொன்னா எப்பொருளையும் ஆழ்வோன் அப்படின்னா எல்லா பொருளுக்கும் தலைமை சுவாமி தான். அது உலகியல் பொருள்களா இருந்தாலும் சரி, ஏனைய பொருளா இருந்தாலும் சரி, அறிவுடைய பொருளா இருந்தாலும் சரி, அறிவற்ற பொருளா இருந்தாலும் சரி, எல்லா பொருளுக்கும் தலைமை யாருனாரு? சுவாமி தான். அதனால அது அங்க ஈசன் அப்படின்னா எப்பொருளையும் ஆழ்வோன் அப்படின்னு பொருள். அதனால அது நமக்கு புரியுற மாதிரி சொன்னா தலைவன் பொருள்.
பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி. அதான கேள்வி கேட்டார். கேட்ட உடனே அந்த குழந்தை எப்படி பதில் சொல்லுவோம்? அம்மா புத்தரை வச்சு கேட்கிறார், அம்மா பூசுறது ஏதோ அந்த இதுல உள்ள திருநீர், போட்டிருக்கிறது ஏதோ ஒரு வைர மாலை முத்து மாலை என்ன பரவாயில்ல, 2 பாம்பு தான் கழுத்துல அடகு, பூண்பதும் பொங்கரம். சரி பேசுறதா 4 பேருக்கு புரியுற மாதிரி நல்ல பேசுறான்னாரு. ரகசியமா என்னமோ பேசுறான், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஜாமி பேசுறது ஒன்றும் புரியாது. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாங்கிற தட்சிணாமூர்த்தியார் தான் பாடம் நடத்தும். எப்படி பாடம் நடந்ததுன்னாரு, அவன் சொல்லாமல் சொல்லிங்கிறார். வாயே துறக்கல பாடம் நடந்திருக்கு. உட்கார்ந்து 7 நாளா கத்தனாலே புரிய மாட்டேங்க அப்படின்ட்டு பேருக்கான் பாடம் புரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஏன்னா இருந்தாலும் சனகாதி முனிவர்கள் அப்படி இருந்திருக்கான். அதனால சொல்லாமல் சொல்லிம்பார். அதனால அவன் சொல்ற அதுக்கெல்லாம் மறைமொழியா, மறைமொழின்னா ரகசிய மொழின்னு. ஏன் ரெக்கார்டு ஆகுதா? ஐயா நல்ல வேலை, இப்பதான் வந்து பாக்குறாரு ஆகுதா. அதனால அந்த மறைமொழி அப்படின்னு சொன்னா ரகசிய மொழின்னு ஒரு பொருள். மறைனா வேதம்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள் ரகசியம்னு ஒரு. ஏன்னா சுவாமி சொல்றது யாருக்கு முடியாது. இப்படிப்பட்டவனாடி உங்க தலைவன் அப்படின்னு கேள்வி புத்தன் கேட்கிற மாதிரி. அதனால மாணிக்கவாசகர் கேட்கிறாரு, அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கிறார், புத்த மத குழந்தைகிட்ட. நம்ம அதெல்லாம் வாதல் பண்ணதை படிச்சோம். பூசுவதும் வெந்நீரே பூண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி அப்படின்னு. இப்படியெல்லாம் இருக்கவனாடி உங்க தலைவனா இருப்பான். ஆள் என்னங்கிற என்னத்தையோ என்னத்தை பூசியிருக்கான்னு தெரியல. என்னமோ காட்டுல இதுல உள்ள சுடுகாட்டுல இருந்து ஏதோ பொடி எடுத்துட்டு வந்து பூசியிருக்கான். சரி அணிந்திருக்கிறதாவது நல்ல விலை உயர்ந்த ஏதாவது நகை அணிந்திருக்கிறானா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. அவன் என்ன நன்றிங்க ஐயா, அவன் என்ன அணிந்திருக்கிறான் அப்படின்னா பாம்பு தான் இருக்கு கழுத்துல. சரி பேசுறதாவது ஒரு தலைவனா நல்லா 4 பேருக்கு முன்னாடி கவர்ச்சியா பேச வேண்டாம், இன்னமும் முணுமுணுங்க ஓரளவு புரியவும் மாட்டேங்க. இவனாடி உங்க தலைவன் அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த குழந்தை பதில் சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வரலாறுல இலங்கையிலிருந்து இங்க வந்து இப்ப வரைக்கும் பேச்சு ஞம்னு இருந்த குழந்தை, பேச்சு வராம இருந்த ஊம குழந்தை இப்ப பேசுது. இந்த கேள்விக்கு நமக்கே பதில் திரும்பிடுங்க, ஆமா சார்னு அது பதில் சொல்லுது. பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ. ஈசனவன் அங்க போட்டார் வார்த்தையா. ஈசன தலைவன் அர்த்தம். எப்படி தலைவன்னாரு? இயல்பாகவே தலைவன். இதெல்லாம் நாங்க சூட்கேஸ் கொடுத்து வாங்கினது இல்லை. இந்த போஸ்ட் சுவாமியான தலைவன் அப்படியா வாங்கினாரு? இல்லை. அதனால இந்த தலைமை எப்படின்னாரு? இயல்பாவே தலைமை, என்றைக்கும் தலைமை அது. அதனால ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ. அதனால ஈசன் அப்படின்னா தலைவன். நீங்க எல்லாருக்கும் தெரியும், பாசு மணியம் ஐயாவை கேள்விப்பட்டிருப்போம், பெரிய தமிழறிஞர். நம்ம சுரேஷ் ஐயாக்கெல்லாம் தெரியும், நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஐயா? பார்த்துருக்கீங்க? நாங்கெல்லாம் பார்த்ததில்லை. பெரிய அறிஞர். அவருடைய மகளாரை தான் நாங்கள் பார்க்குற வாய்ப்பு இருக்கு. இப்போ ஞான பூங்கோதை அக்காவை, அக்கா தான் ஒரு முறை சொன்னாங்க, அதாவது பேசும் மணியம் ஐயா கையில் எப்பவுமே திருவாசகம் ஒரு துணியில சுற்றி கையிலே வச்சிருப்பாப்லையா. எங்கே போனாலும் கையில், நம்ம எங்கே போனாலும் மொபைல் ஃபோன் இருக்கு, அவர் கையில் எங்கே போனாலும் திருவாசகம் இருக்கு. அது ஒரு துணியில சுற்றி பத்திரமா வச்சிருப்பாராம். அதே மாதிரி அவர் திருவாசகம் பேசினார்னா, அக்கா தான் சொன்னாங்க ஒரு முறை, திருவாசகம் என்ன பேசினாலும் அதுக்கு மேற்கோள் திருவாசகத்திலே சொல்லுவாங்க. திருவாசகத்தை பேசுறதுக்கு மேற்கோள் எங்கன்னாரு, அதுவும் திருவாசகத்திலே. அப்படி அது ஏன் இப்ப எனக்கு இது ஞாபகம் வந்தது, அவங்களை ஐயாவை ஞாபகம் வருதுன்னா, நீங்க பாருங்க, ஈசன் அவர் இங்க சொன்னதுக்கு பொருள் எங்கன்னாரு அவரே சொல்லி வச்சிருக்காரு. நீங்க திருவாசகம் ஒன்ன கையில வச்சுக்கிட்டு, எங்க குருநாதர் சொல்லுவாங்க ஒழுக்கமா படியுமாங்க. அப்படின்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிக்கணுமா, முழுமையா படிக்கணுமா. அதனால அதை அடிக்கடி சொல்லுவாங்க, ஒழுக்கமா படியுமாங்க. அந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம அந்த திருவாசகத்தை ஒன்ன கையில வச்சுட்டு படிச்சா போதும். இங்க பாருங்க, இங்க சொன்னாரு ஈசன் அடி போற்றி. அந்த ஈசனை யார் இங்க பெருசா தெரியல, அங்க தெரியுது. பூசுவதும் பேசுவதும் பூண்பதுவும் கொண்டென்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ. அப்ப இயல்பாகவே எல்லா உயிர்களுக்கும் தலைமை பண்புடையவன் அவன், எல்லாவற்றையும் ஆழ்வோன் அவனே ஈசன். அத சொன்னார். ஈசன் அடி போற்றி, அவனுடைய திருவடி. சைவம் தான் இந்த திருவடியை வணங்கும்.
வைணவமும் வணங்குவாங்க. மற்ற சமயங்கள் எல்லாரும் வந்து திருவடி வணங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. சைவம் வந்து பாத்தீங்கன்னா திருவடி மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவா, அப்படிதான் சொல்லுச்சு இல்லைங்களா? எல்லாமே வந்து அதனால வந்து இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகளல் தொழுகிறீர்கள். திருவடி எல்லா திருமுறையும் நீங்க பாருங்க, வழிபாடு எங்க இருக்கும்னு சொன்னாரு, பெருமானுடைய திருவடிக்கு தான் உணரும். ஏன்னாரு, திருவடி என்பதுதான் கடைசியில நாம போய் சேர வேண்டிய இடமும் அந்த திருவடி தான். எல்லா உயிர்களுக்கும் இடம் கொடுக்கறதும் திருவடி தான். அருள் செய்வது அந்த திருவடி தான். வழிபாடு செய்வதற்குரிய இடம் அந்த திருவடி தான். எல்லா உயிர்களுக்கும் இடம் கொடுக்கிற அளவுக்கு அது அவ்வளவு விசாலமான திருவடி, அவ்வளவு பெருசு. அதனாலதான் வந்து பின்னாடி இவரே திருச்சதை சொல்றாரு, மல்லல் கரைன்னு ஒரு வார்த்தை போட்டு, முனைவனே முதல் அந்தம் எல்லாம் மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கு. அருமையான பாட்டு திருச்சதை சொல்றார், சுட்டறுத்தல்ல பேசுவார். தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வத்தடந்திரையால் எத்துண்டு பற்றொன்றின்றி கணியை நேதுவர் வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறென்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே. திருவாசகம் சுட்டறுத்தல்ல பாடுவார். அப்ப முனைவன் சுவாமி முதல் அந்தம், முதல் முடிவு, அந்த முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை. மல்லல் அப்படின்னா வளமைன்னு அர்த்தம். தொல்காப்பியம் சூத்திரம் பொருள் இடத்துல மல்லல் வளனே ஒரு சூத்திரமே. மல்லல்லாம் வளமைன்னு அர்த்தம். எல்லா உயிர்களுக்கும் இடம் கொடுக்கிற அளவுக்கு வளமையான திருவடி. இன்னைக்கு இடம் ஃபில்லப் ஆயிடுதுப்பா, நாளைக்கு பார்ப்போம் அப்படிலாம் இல்லையா. எல்லா உயிர்களுக்கும் சென்றடைறதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய திருவடி அவனுடைய திருவடி, அவ்வளவு பெருசு. அதனால மல்லல் கரை என்று சொல்வார். அந்த திருவடி அதான் சொல்றாரு, ஈசன் அடி போற்றி. அந்த திருவடிகளுக்கு வணக்கம். எந்த அடி போற்றி, எந்தைனா அப்பான்னு அர்த்தம். ஏன் இந்த இடத்துல எந்தைன்னு போட்டார்னு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார் தண்டபாணி தேசிகர். இந்த உலகத்திலேயே பொதுவா தந்தையாருடைய பங்கு, பொதுவா எல்லா தந்தை, இங்க நிறைய எல்லாரும் தந்தையார்கள் தானே, சொல்லாரு தன்னுடைய குழந்தைகளுக்கு வருகின்ற துன்பத்தை முன்பே ஆராய்ந்து அது வராமல் தடுப்பவர்கள் தந்தையார்களாம். அதனால நமக்கு வரக்கூடிய வினையினால் வரக்கூடிய துன்பத்தை முன்பே ஆராய்ந்து அதை தடுக்கக்கூடிய கருணையுடையவனவன், அதனால தந்தை என்றார். ஏன் எந்தாயின்னு போட்டாரு, காரணம் சொல்றாரு. எந்தை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன சொன்னார் பாருங்க. உலகத்துல வந்து குழந்தைகளுக்கு வேண்டி என்ன அது பள்ளிக்கூடம், அதுக்கு அது காலத்துல என்ன குழந்தைய கொண்டு எனக்கு பள்ளிக்கூடத்தை சேர்த்துங்கப்பா, ஐ எம் 3 years old now அப்படின்னா கேக்குது. ஆனா அது நல்லா படிக்கணுமே, அப்பா கொண்டு பள்ளிக்கூடத்தை சேர்க்கிறாரு. அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கணும், அது டீச்சர்கிட்ட போய் படிக்க நல்லா கேட்டு இவ்வளவு எல்லாம் பார்த்து, அப்ப இந்த குழந்தைகளுக்கு ஏதேனும் துன்பங்கள் வரும் முன்னரே அதை ஆராய்ந்து அதை தேர்ந்து அதற்கு சரி செய்யக்கூடிய பெரிய கடமை இந்த பக்கம். இது ஏற்கனவே பாசம் ரெண்டும், அம்மா அப்பா 2 பேரும் தான் முக்கியம். அதனால அப்பாவுடைய அதுதான் தந்தையாருடைய பங்கு. அதனால வந்து அதை சொல்றார். அதனால அவ்வாறு குழந்தைக்கு வரக்கூடிய துன்பத்தை முன்பே கணித்து தடுக்கின்ற வல்லமையுடைய தந்தை சுவாமியாம் இங்க. அதனால நமக்கு வினை வயத்தால் வரக்கூடிய எந்த துன்பம் வராம நம்மளை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறானா சுவாமி. அதனால எந்தையினர் பாமன் சாமிகள் போடுவார், எந்தையே இறையே இணையருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலே நந்தோவர். திருவலங்கல் திரட்டுன்னு ஒரு நூல் பாடுறாரு. அதுல திருப்பரங்குன்றத்துல பாடுவார். அருமையா சொல்றார், பெருமானே எந்தையேங்கிறார், அப்பாங்கிறார் சுவாமியை முருகப்பெருமான். உன்னுடைய அருள் இல்லைன்னா நாங்க இங்க வர முடியுமாப்பாங்கிறார். இங்க வர முடியுமான்னா இந்த பூலோகத்துக்குள்ள நம்ம வந்திருக்க முடியுமா அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம திருப்பூருக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இப்படி வந்து உட்கார்ந்துருக்கோம்னா அவனுடைய திருவருள். எல்லாருக்குமா முடியுது? இல்லை. சொல்றார், எந்தையே இறையே இணையருள் இலையேல் இங்கியான் உய்ந்திலே நந்தம் சிந்தை சேர் வானே திகழ்வுழு பொருளே திருப்பரங்கிரி உரை சிவனே பந்தமே போக்கி பத அருளாக்கி பகல் இரவு அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாளே. திருப்பரங்குன்றத்துல பந்தமே போக்கி ஆணவலத்தை நீக்கி பத அருள் ஆக்கி பகல் இரவு அணவிடா நிலை முக்தி என்போம். ஏன்னா பகல் என்பது சகலம், இரவு என்பது கேவலம். இது ரெண்டும் இல்லாத நிலைன்னா சுத்த நிலை, முழுக்க முழுக்க சைவஸ்தான். பகல் இரவு அணவிடா நிலையில் சந்ததம் சேர்க்க தயவு செய்யாயோ சரவண சுயம் பெருமாள்.
அப்படிம்பார். எந்தையே இறையன், இவரும் எந்தைன்னு பாடுவார் மாணிக்கவாசகரும் திருச்சதகத்துல. பேசில் தாம் ஈசனே எந்தாய் எந்தை பெருமான் என்றென்றே பேசி பேசி, பேசினால்ங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசவே கூடாதுன்னு அர்த்தம். வாயத்திறந்தா என்ன பேசணுமா? நமசிவாயம் தான் வரணுமா? அதான் சொல்றார். ஏன்னா பேசில் தாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசக்கூடாதுன்னு அர்த்தம். பேசில் தாம் ஈசனே எந்தா எந்தை பெருமான் என்றென்றே பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி சொல்றார். அதனால எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்றுகை கூடுவதென்றால் கந்தமா மலருந்தி கடும்புணல் நிவாமல்கு அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள் தம் அருளே. ஞானசம்பந்தர் அங்க சொல்றார். திருநெல்வாயில் அறத்துறையில பாடுறார். முத்துச்சிவியை பல்லக்கு கிடைச்ச ஒண்ணு பாடுறார் பாருங்க. எந்தை ஈசன் எம் பெருமான் அப்படின்னா எங்க பெருமான் யாருன்னாரு? ஈசன் தலைவன். யார் யார் நமக்குள்ள அப்படின்னாரு? எங்க அப்பா மாதிரின்னாரு. அவன் தலைவன் தான், எங்களுக்குள்ள எங்க அப்பா. எந்தை ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கைகூடுவது என்றாலுங்க அவனை நினைக்கிற அடியார்களை தான் நம்ம வணங்கணுமா சொல்றார். அதுதான் கொள்கை. மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிங்ககனை என்றுனை பேசினல்லால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த. அது என்ன கொள்கை? இந்த பாட்டை படிச்சாதான் தெரியும். எங்க சுவாமி சொல்லுவாங்க அது என்ன கொள்கை. அங்க ஒன்றும் பேசல. என்ன கொள்கை? ஒன்றும் சொல்லல. என்ன கொள்கையா? எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கைகூடுதல். அதுதான் கொள்கை. சிவபெருமானையும் சிவனடியார்களையும் தவிர ஏனையோரை வணங்க மாட்டோம். இதுதான் கொள்கை சொல்ற. அதை சொல்ல அப்படி அங்கேயும் எந்தைம்பர் அதுக்காக சொல்லுவாங்க. அதனால ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி. தேசம்னா ஒளி பொருந்திய வந்தன். தேசு அப்படின்னா தேஜஸ் என்கின்ற வடமொழி சொல்லுது வந்து. தேசுன்னா ஒளின்னு அர்த்தம். தேசனே தேனாரமுதே சிவபுரனே இல்லைங்களா? பின்னாடி சொல்றார். கோயில் மூத்த திருப்பதியில் சொல்லுவார். இப்ப கூட பஞ்சபுராணத்துல படிச்சாங்க. தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்து ஆடும் எந்தாய் இணைத்தான் இறங்காயே. உருக்கம் அங்க. ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் தானும் பேனா நிற்பன் என்னருளே. தேசா தேசன ஒளி பொருந்தினான். நேசர் சூழ்ந்து இருக்கும் திருவோலக்கம். திருவோலக்கம் அப்படின்னா அது வட சொல்ல சொன்னா நமக்கு புரியுது. தர்பார்னு பேர். ஆமா தர்பார். தர்பார்ல சாமி எப்படி இருப்பார்? நீங்க அரசன் தர்பார்ல எப்படிங்க பாருங்க. மந்திரி பிரதானிகள் தடை தலைவர்கள் சேனாதிபதி தளபதி எல்லாரும் அது மாதிரி சுவாமி மேல உட்கார்ந்துருக்கிறானா. அதுதான் திருவோலக்கமா. அங்க கூட யார் இருப்பாங்கன்னாரு? நேசர் சூழ்ந்திருக்கும். நேசர் அன்பானவர். சுவாமியுடைய அடியார்கள்லாம் சூழ்ந்திருக்கிற அந்த திருவோலக்கத்துல நீ அப்படி இருப்பே என்ன வானூர் வார்த்தை சொல்லுப்பா. உருகிறார் திருவோலக்கத்தை நான் பார்க்கணும். அதனால நேசர் சூழ்ந்திருக்கு திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் எந்தாய் இனித்தான் இறங்காய். இனித்தான் இறங்கைன்னா இனிமேலாவது இறங்கி நீ என்ன ஒண்ணு வான்னு ஒரு வார்த்தை. இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்றே ஏமாந்திருப்பேனே அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேனும் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று நிலாவி விளையாடும் மருங்கே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வா என்று அருளாய். ஒரு வார்த்தை வான்னு சொல்லிட்ட. அதெல்லாம் ரொம்ப உருக்காங்க. அதனால தேசுன்னா ஒளின்னு அர்த்தம். சில இடங்கள்ல தேசு அப்படிங்கிறது தேசம்ங்கிற பொருள்லே வரும். ஆனா இந்த இடத்துல தேசு என்பது ஒளிங்கிறதுல. பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரலையாய் நேரலையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஏதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். அந்த இடத்துல தேசன் என்பது அந்த தேசத்தை உடையவன். எந்த தேசம்? சிவலோகம் என்ற தேசத்தை சார்ந்தவன். நாமெல்லாம் பாரத தேசம்னு சொல்ற மாதிரி எங்க சுவாமிக்கு தேசம் எதுனா சிவலோகம். அந்த இடத்துல தேசம்னா ஒளி பொருந்தியவன் இல்ல, தேசன் சிவலோகன் அப்படின்னா சிவலோகத்தை சார்ந்தவன். அவனுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் அங்கதான் இருக்கு. தேசன் சிவலோகன். ஆனா நமக்கெல்லாம் அருள்வூரி இருக்கா? நம்ம அங்க போய் பார்த்தது இல்ல. அருள்வூரி இருக்கா? இங்க ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க. எங்க சார்னாரு? தில்லை சிற்றம்பலவன்.
அடுத்த வரியிலே போட்டார். தேசன் சிவலோகன் நம்ம மேல உள்ள கருணையினால தில்லை சிற்றம்பலவன் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய். அதை இப்ப போன மாசம் தானே தினம் காலையில படிச்சோம், அதனால எல்லாருக்கும் தெரியும். திருவம்பாவை தானே. அதனால அங்க தேசன் என்று சொன்னால் அது நாடு என்ற பொருள். இங்க தேசன ஒளியின் பொருள். அதனால தேசன் அடி போற்றி. அது எப்பேற்பட்ட ஒளியா? நம்முடைய இருளை நீக்கும் ஒளியா. பின்னாடி விளங்கொளியாயும்பர். அது எப்பேற்பட்ட ஒளியினர். அது தேசுனா சும்மா சாதாரணமான கந்தர்கலி என்பால சொல்லுவாரு. முருகப்பெருமான பார்த்த குமரூர் சுவாமிகள் பார்த்த உடனே கண்டிப்பா வெளியே வந்த உடனே டிவிக்காரெல்லாம் மைக் கொண்டு நீட்டு இருக்காங்க. சார் பார்த்தீங்களா எப்படி இருந்தார் சார் கேட்பான்ல. சொல்றாரு, நமக்கு ரொம்ப ஒளி பொருந்திய பொருள்லாம் நமக்கு தெரிஞ்சு சூரியன் தான், அதான் ரொம்ப பிரகாசம். இவர் உடனே என்ன சொல்ல வந்தாரு, ஒரு 100 சூரியன் அப்படின்னு நினைச்சாரு மனசுல. சச்சா 100 ரொம்ப குறைவு. அவர் நினைக்கிறார் முருகப்பெருமான் முகத்துல இருந்த ஒளி 100 சூரியன் ரொம்ப கம்மியா. ஆனால என்ன பண்ண 1000 கோடி அவருக்கு திருப்தி ஆகல. 100,000 கோடின்ட்டு சோதி இளம்பருதி 100,000 கோடி போல் வளர்ந்தரும் தெய்வீக வடிவாயும்பர். அன்றைய காலையில வந்து அப்படி சூரியன் 100,000 கோடி சூரியன் ஒன்னா வந்தா எப்படி இருக்குமோ முருகப்பெருமானுடைய முகம் தேஜஸ் அப்படி இருந்தா அதுதான் தேசன். சும்மா ஏதோ முணுக்குன்னு தேசம் தெரிஞ்சுன்னு தெரியாம கருப்பா அந்த போட்டோல நம்ம தேடணும் நம்ம முகத்துல. அந்த தேசம் இல்லை இது. சுவாமியுடைய தேசம்னா எப்படி இருக்குன்னாரு, 100,000 கோடி சூரியன் ஒன்னா வந்தா எப்படி இருக்குமானா அப்படி இருந்தா அதுதான் தேஜசம். அதனால அதை சொல்றாரு, தேசன் அடி போற்றி. அதனாலதான் இவரும் பின்னாடி சொன்னார், அந்த சோதி எப்படின்னாரு, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. பின்னாடி சொல்லு அருமையான சோதி, அது பெருமையான சோதி. அது ஏன் அருமையான சோதினாரு, இந்த உலகத்தில் உள்ள சோதி பொருள்களுக்கெல்லாம் சோதி கொடுக்கிறோம் அவன் தான். அந்த வகையில அருமையான சோதி, அது பெருமையான சோதியும் கூடாது. ஏன்னாரு எல்லா சோதிகளையும் கூட ஒளி பொருந்தியவன், அதனால பெருமை. என்ன அருமையினாரு, இல்ல உலகத்துல உள்ள எல்லா சோதியும் புற இருளை நீக்கும், இந்த சோதி அக இருளை நீக்கும், ஆணவமலத்தை நீக்கிற சோதி. அதனால அது அரும்பெரும் சோதி அப்படின்லாம் பின்னாடி சொல்றார். அதனால இங்க தேசன் அடி போற்றி. சிவன் சிவன் அப்படின்னாலே அதுக்கே நிறைய பொருள். சிவன் என்று சொன்னாலே அருணை தர்மநீசர் எழுதுகிறார், சாந்தம் மங்களம் இன்பம் என அத்தனை குணங்களையும் ஒரு சேர பொருந்தியவன் சிவன் அப்படின்னு சொன்னாலே. அந்த சொல்லுக்கு நம்ம சொல்றோம் அடிக்கடி சிவம் சிவம்னு சொல்லிட்டே இருக்கோம். சிவம்னா அந்த பொருள் சொல்றாரு, சாந்தம் மங்களம் இன்பம் நன்மை. இன்பம்னு சொல்லிட்டனால நன்மைன்னு ஒரு பொருள். நன்மைனா சுவாமிதான், நன்மைக்கு இன்பம்னு ஒரு பொருள். அதனாலதான் வந்து ஞானசம்பந்தன் பாடினார் பாருங்க, நன்றுடையானை தீயதில்லானை நரை வெள்ளேரே ஒன்றுடையானை. ஏன் நன்றுடையானைன்னு சொல்லிட்டு திரும்ப தீயதில்லைன்னு சொல்லலாம். முதல்ல நன்றுடையானை இன்பமுடையானைன்னு பொருள், தீங்கில்லாதவன். அதனால நன்றுடையான்னு அந்த இடத்துல நன்றி என்பது இன்பம் என்ற பொருளில் வந்தது. அதனால நன்றுடையானை தீயதில்லானை அப்படிலாம் சொல்ல. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலம் சுடரே நால்வேத தப்பால் என்ற. நலம் சுடர் அப்படின்னா நன்மை தருகின்ற ஒளிப்பொருள் யாரு? சுவாமி. நன்மையே ஆகிய ஒளிப்பொருள் சாமி. ஆனால் அங்க சிவன் சேவடி போற்றி, அவனுடைய திருவடியை. அப்ப பெருமானை எப்படிலாம் சொல்லிட்டார், முதல்ல ஈசன் தலைவன் சொன்னார், எனக்கு தந்தை போன்றவன்னார், ஒளி பொருந்தியவன்னார், இவ்வளவு சொல்லிட்டு யார சார் சொல்றீங்கன்னாரு, சிவம் உரைவர்கள் நேர சொல்லிட்டார். சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற. நேயம்னா நேசம் என்பது நேயம் என வந்தது. நேசம் சகரம் எகரமாய் போலியூர் பெற்றுன்னு இலக்கணம் எழுதினாங்க. அப்படின்னா நேசம் என்ற சொல் நேயம் என்று வந்தது. நேசம்னா அன்புன்னு அர்த்தம். அதை இப்ப கூட சொன்னோம், நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் அப்படின்னா நேசம்னா அன்பு. அதனால வந்து நேயம் அப்படின்னா வந்து அன்பு பொருந்தி அடியார்கள். அதுலதான் சுவாமி கூட நிக்கிறான். எங்க இருக்கிறான்னாரு, அன்பான திருக்கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். நேயத்தே நின்ற சுவாமி எங்க சார் நிப்பான்னாரு, எங்க அன்பான அடியாள் இருக்காங்களோ அந்த கூட்டத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். நேயத்தே நின்ற நிமலன். நிமலன் ஒரு வார்த்தை போட்டார். இந்த நிமலன்கிற வார்த்தையெல்லாம் வந்து நமக்கு வந்து சைவ சித்தாந்தம் தெரியணும்.
ஏன்னா இந்த மலம் என்பது இல்லாத அப்படின்னு மட்டும் பொருள் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா சுரேஷ் ஐயா மாதிரி ஆள் கண்டிச்சிருவாங்க. ஏன்னா அதுல நிறைய சொல் வருது. நிமலன், நின்மலன், அமலன், விமலன், இதெல்லாம் சொல்லலாம். இப்ப என்ன மாதிரி ஆள் எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். பாசத்தை நீங்க ஒன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அருணையார் கண்டிக்கிறார், டேய் நிறுத்துடா, தனித்தனியா சொல்லு. இப்ப திரும்ப சொல்லு முதல்ல இருந்து. நிமலன், நின்மலன், அமலன், விமலன், நிறுத்து. ஒன்னா சொல்லு. இப்ப அது என்னன்னு சொல்லு. அப்படின்னா எல்லாம் பாசத்துல நீங்களும் தான் சார். பாசத்துல நீங்க நீ வாயத்திலிருந்து பேசாத, உட்காருன்னு. நிமலன் என்று சொன்னால் குற்றத்தை நீக்குபவன் அர்த்தம். நின்மலன் என்று சொன்னால் தான் குற்றமற்றவன் என்று பொருள். அமலன் என்று சொன்னால் குற்றத்திற்கு எதிரானவன் பொருள். விமலன் என்று சொன்னால் குற்றம் அணுக முடியாதவன் பொருள். எழுதுறாரு. நீங்க பாருங்க, மலம்னா குற்றம். நம்ம அதனால எல்லாத்துக்கும் நம்ம ஒரே பொருள் தான் வச்சிருக்கோம். திரும்ப எழுதிக்கங்க. நிமலன் குற்றத்தை நீக்குபவன். நின்மலன் தான் குற்றமற்றவன். அமலன் குற்றத்திற்கு எதிரானவன். அது மெஞ்ஞானமாகி நின்ற மெய்ச்சுடர். ஆணவம் அஞ்ஞானம், ஆனால் அதுக்கு எதிராக நிற்கும். குற்றத்திற்கு எதிரானவன். விமலன் குற்றம் அணுக முடியாதவன். இந்த பாசம் பாலாபன் இந்த உயிரத்தம் பிடிக்கும், அம்பகல போக முடியாது. அணுக முடியாதவன். இப்படி ஒன்னொன்னு இருக்குன்னு அருணை வடிவம் சொல்ற. அதனால இந்த இடத்துல நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. அப்ப அன்பான அடியார்கள் கூட இருந்து அவன் எப்படி இருக்கிறான்னாரு, அவருடைய குற்றத்தை நீக்குகிறான். அதான் நிமலன். ஏன்னா அன்பான அடியார்களுக்கு சுவாமி என்ன பண்றான்னாரு, அவங்களுடைய ஆணவ மூலம் நீங்குமாறு அருள் புரிகிறான். ஞானசம்பந்தர் குற்றம் மறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தமக்கன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உரைபதியாகும் செறிகொள் மாடம் சுற்றிய வாசலில் மாதர் விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் பசுபதீச்சரம் பாடு நாவே. ஆவூர் பசுபதீச்சரம் தேவாரம். குற்றம் அறுத்தாருங்கிற யாருக்கு சார்னாரு, கும்பிடுவார் தமக்கு அருள். சுவாமி கும்பிட்டா போருமா? சுவாமி வழிபாடு செய்பவர்களுக்கு அவருடைய ஆணவமலம் என்கிற குற்றத்தை சுவாமி நீக்குகிறான். குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். அதுதான் இங்க அப்படியே போட்டார். நேயத்தே நின்ற அப்படின்னு அவனுடைய அடியார்கள். அவங்களுக்கு என்ன செய்வார்? நிமலனாயிருந்து குற்றத்தை நீக்குவான். அதான் பொருள். ஆனால நேயத்தே நின்ற எனக்கு ஒருவேளை ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் ஏற்பாடு செய்யற பெரியவங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய நன்றி. என்னன்னா நம்ம தினமும் படிக்கிறோம் அப்படின்ட்டு போறோம். ஆனா உள்ள ஒன்னொன்னுக்குள்ளேயும் இவ்வளவு இருக்குங்கிறது இப்படி உட்கார்ந்து ராத்திரி வீட்டுல புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா வெறுமனே நேயத்தேன் நின்ற நிமலன் அடி போற்றி அவ்வளவுதான். அடுத்தது மாயப்பிறப்பருக்கும் அப்படின்னு போயிடுவோம். ஆனா நீங்க உள்ள பாருங்க, நேயம் என்று சொன்னால் அன்பு, அன்புடையவர்கள் சொன்ன அடியார்கள், அந்த அடியார்களுடைய வழிபாட்டுக்கு சுவாமி என்ன ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, நிமலன். அப்படின்னா நிமலன்னா குற்றத்தை நீக்குபவன். அப்ப அவன் வழிபாடு செய்கின்ற அடியார்களுடைய குற்றத்தை நீக்குபவன் சுவாமி. இவ்வளவு சொல்லது உள்ள இருக்கு. நேயத்தே நின்ற நிமலன் அவனுடைய திருவடிகள் போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. மாய பிறப்பு அறுக்கும். மாய பிறப்புனா மாயையிலிருந்து வந்த பிறப்பு, பொதுவா எல்லாரும் சொல்ல பொருள். ஏன்னா நம்ம இந்த பிறப்பு நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா, இந்த உலகமே எங்க இருந்து வந்ததுன்னா மாயையிலிருந்து. நாம சார்ந்திருக்கிற இந்த உடம்பு எங்க இருந்து வந்ததுன்னா மாயையிலிருந்து. அதனால இதெல்லாம் இந்த வினையை அனுபவிப்பதற்காக வந்த உடம்பு. அதனால வினைக்கு பற்றுக்கோடா இருப்பது இந்த மாயை. அதனால இந்த பிறவியே எங்க இருந்து வருதுன்னா அந்த மாயை நமக்கெல்லாம் மாயையில இருந்துதான். தனுகரண போன போகம் அதெல்லாம் நமக்கு தெரியும் மாயிலிருந்து. அதனால அந்த மாய பிறப்பு, மாயையிலிருந்து வந்த பிறப்பு என்று எல்லாரும் ஒரே எழுதினாங்க. தண்டபணி தீசர் பாருங்க, பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். மாயன்னா ஒண்ணு இல்லாம ஆக்குவான்னு இருக்கணும். பிறப்பு மாய அறுக்கும் மன்னன்கிறார். மாய பிறப்பறுக்கும் மன்னனை அவர் பொறுப்புல அவர் பொருள் எப்படி எழுதுகிறாரு?
பிறப்பு மாய இல்லாம போக, பிறப்பே இல்லாம போகுமாறு அறுக்கும் பெருமான். அதனால பிறப்பு மாய அறுக்கும் மன்னன் அப்படின்னு ஒரு எழுதினார் தண்டமணி. மாயை அப்படின்னா பிறப்பு அறுக்கும் போல சொன்ன அதே செய்தி. பிறப்பு மாய அறுக்கும் மன்னன். மன்னன்னா தலைவன், சுவாமி தான். அதனால மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றினார். மாய பிறப்பருக்கும் மன்னன், அடுத்த வார்த்தை போட்டார் சீரார் பெருந்துரை அப்படின்னார். சீர்னா இந்த இடத்துல புகழ்னு அர்த்தம். அதனால பல்வேறு வகையிலே புகழுக்கு உரிய பெருந்துரை. ஏன்னாரு, என்ன புகழ்னாரு? சுவாமியே குருநாதராய் வந்து அமர்ந்த இடம். இதை விட வேற பெருமை என்ன வேணும்? அந்த ஊரினுடைய பெருமைய கழுக்குன்றத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு பெருந்துரை நினைச்சு பாடுறாரு சார். என்ன வார்த்தை போட்டாரு தெரியுமா? நீங்க பெருந்துரை போய் ஒரு பஸ்ல போய் பெருந்துறையில போய் இறங்கிருங்க, ஆனமூலம் நீங்கிரும்ட்டார். வேற ஒண்ணும் வேண்டாமா? டிக்கெட் எடுத்து நேர போய் பெருந்துறையில போய் இறங்கியாச்சு சார். பெருந்துறை நகராட்சி வரவேற்கிறது போட பாத்துட்டீங்கன்னா பொறுமா, ஆனவமூலம் க்ளோஸ் ஆகும். எவ்வளவு பெரிய பெருமை சொல்ல. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை, விளங்கினேன் வினை கேடனேன் இனிமேல் விளைவதறிந்திலேன், இலங்குகின்ற சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே, கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை, விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன், இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் என்றியே, கலங்கினேன். இதெல்லாம் அந்த படிக்கும் பொழுது எல்லாரும் திருவாசகம் முற்றுவால் படிக்கிறீங்க, எல்லாரும் என்னோட அதிகமா படிச்சவங்க படிக்கிறவங்க, இருந்தாலும் அந்த ஒரு நயங்கள் தெரியணும். கலங்கினேன் கலங்காமலே அப்படின்னு போகக்கூடாது. இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் என்றியே, கலங்கினேன் நிறுத்தணும். கலங்குறப்போ ஓட முடியுமா? கலங்கினேன், அப்புறம் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. நாம கலங்கினால் சுவாமி என்ன பண்ணாரு? நம்மை கலங்காமல் வந்து காட்டுறான். இதுக்குன்னு இல்லை, எதுக்குனாலும் வாழ்க்கை. கலங்கினேன் அப்படின்னு நின்னுட்டோம்னா கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே. பாடினது கழுக்குன்றில, ஆனா பாடுறது எதை பாடுறாரு பாருங்க. மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. பெருந்துரை வந்து மலம் கெடுத்த ஊர். அது ஏன்னாரு, குருநாதர் தான் மலத்தை கெடுக்க முடியும். சுவாமியே குருநாதராய் வந்து உட்கார்ந்த இடம். அதுதான் சீரார் பெருந்துரையினர். எவ்வளவு பெரிய புகழுக்குரிய பெருந்துரை அது. ஏன்னா சுவாமியே வந்து குருநாதரா. நம்ம வாதவர்பானம் படிக்கும்போது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், தீட்சையெல்லாம் கொடுக்கறதுக்கு இவரை பார்க்கறதுக்கு முந்தின நாள் ராத்திரி அங்க வந்து தங்கி இருக்கிறான். வாதவர்பானம் அந்த நிகழ்ச்சியில வராதவங்களுக்காக சொல்றேன். முந்தின நாள் நைட்டே அங்க வந்து தங்கி இருக்கிறான் சார். காலையில வந்து அங்க போய் ஒரு சிந்தன சாலையில குளிக்கிறான் சார். அங்க இருக்கிற ஏதோ குளத்துல குளிச்சிருக்கான், பன்னீர் ஏதோ வச்சு அங்கன குளிச்சிருக்கிறான். காலையில அங்கேயே வந்து புதுசா ஒரு சிவப்பு கலர் பட்டாடு எடுத்து கட்டி இருக்கிறான். இதெல்லாம் மாணிக்கவாசர் வர்ற முன்னாடி வர்ற ஆளை பிடிக்கணுங்கிறதுக்காக சாமி வந்து உட்கார்ந்து பண்ண வேலை. அப்புறம் வரும் பொழுதுதான் வந்து பிடிச்சார். ஆனா பிடிக்க முன்னாடி பாருங்க, அவரு முந்தின நாள் அவரு மட்டுமா வந்தாரு, 999 சிவகணங்களை வந்து உட்கார்ந்து இருந்த இடம் பெருந்துரை அவர் கூட. அப்பேற்பட்ட இடம். அதனால ஒரே வார்த்தை போட்டார், சீரார் பெருந்துரை. அடுத்த ஒரு வார்த்தை போட்டார், நம் தேவன். அது ஒரு உரிமை. நம் தேவன். சாமி எல்லாருக்கும் தேவன் தான். அதே சொல்றாரு, என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தாம் ஈசன், துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி அப்படின்னார். சுவாமி எல்லாருக்கும் தான் தலைவன், இல்லைன்னு சொல்ல. எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் ஈசன், வந்தருள்வது என்னாள் வழுத்தாய் நீ பொன்மையிலே. பாமன் சங்கர் பொன்மையில் கண்ணில படு. எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன், வந்து அருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. மயில்கிட்ட போய் கேட்கிற, அது என்னைக்குமா வருவான் எனக்கு வந்து சொல்லாடா. அந்த நூல் எப்படி பேசுறாருங்கிறீங்க. பொன்மையில் கண்ணின்னு உண்மையில வாய்ப்பு இருக்கவங்க படிங்க. இல்லைன்னா யூடியூப்ல நீங்க போட்டீங்கன்னா சத்குருநாதன் பாடி இருக்கிறார் டெக்ஸ்டோட பாட்டை, அதையாவது கேளுங்க. இல்லையா அவ்வளவு சிறப்பு. தேம்பெரு சந்தம் மத்தர்
தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்த சுவாமி எங்கே பொன்மையிலே கேக்குறாரு. தேன் பெருகி சந்தம் அத்தர்னாரு. வாசன திரவியங்கள் எல்லாம் பூசிட்டு இருந்த உடம்பா அதை ஒரே நாள்ல மாத்திட்டானா, திருநீரை பூசி விட்டானா. அதனால சொல்றார், தேம்பெருகு சந்தம் மத்தர் தேடியிட மார்க்கம் இன்றி சாம்பலிட்டு மையல் தந்தங்கிற என்ன மயக்கிட்டாங்கிறார் முருகப்பெருமான். சாம்பல் இட்டு மையல் தந்த சாமி எங்கே பொன்மையிலே. அவர் இப்ப எங்க இருக்கிறாருங்கிறார், மயில்கிட்ட கேட்கிறார். அன்னைக்கு என்ன அப்படி மயக்கிட்டு எங்கேயோ போயிட்டா, இப்ப அவனை கூட்டுவா. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மையிலே. முருகப்பெருமான காலில் விழுறேன்னு சொல்லல, மயில் காலில் போய் விழுந்து கிடையாது. வேலை பிடித்த செங்கை வேந்தை அழைக்க உந்தன் காலை பிடித்தேன் என் காதலால் பொன்மை. ஐயோ, அந்த பதிகம் பூரா உருக்கம்னா வருவானோ வாரானோ என்னும் ஒரு ஐயம் கருக ஒரு நிச்சயம் தான் காட்டாயோ பொன்மையிலே அப்படிம்ப. முருகப்பெருமான் வருவானா வரமாட்டானாங்கிற ஐயமே கிடையாதான், வருவானா சொல்லார். அங்க சொல்லார், எம் தலைவன் ஆம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்து அருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையில். அப்படியே திருச்சாளர் என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துன்னம்பை கோவணமா ஒள்ளுமது என்னை. அப்படிங்கிறது எல்லாருக்கும் இறைவன் தான். ஆனா நம் தேவன் அப்படின்னு சொல்றது என்ன, தனக்கு திருப்பெருந்துறையில குருநாதரா வந்து அருளியப்பாங்க. அதனால ஒரு உரிமை பற்றி என்ன போட்டார் பாருங்க, சீரார் பெருந்துரை நம் தேவன். நம் அப்படிங்கிறதுக்கு அருணையார் எழுதுவாரு, தன்னுடைய கூட இருந்த அடியார்கள் எல்லாருக்காகும்னு போட்டார். எனக்கு தலைவன் சொல்ல, நமக்கு தலைவனா என்ன அர்த்தம்னாரு, அவர் கூட இருந்த அடியார்கள் எல்லாத்துக்கும் தலைவனா சொன்னார். பல்லார் உயிர் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதான் எங்கள் இறை. சாத்திரம் பின்னாடி சுவாமிகள் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இவரே பின்னாடி திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகள் எம்பின இயம்பின சங்கம் ஓவினதாரை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்ற விருப்பொடு நமக்கு தேவனர்ச்சரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளிய. அதனால சுவாமி எல்லாத்துக்கும் தான். ஆனா நம் தேவன் அப்படின்னு சொல்றது அது ஒரு உரிமை. ஏன்னாரு, திருப்பெருந்துறையில தனக்காக வந்து ஆட்கொண்டது. பாத போன காட்டிடுது எல்லாத்தையும் தனக்காக வந்து ஆட்கொள்ளி ஆவா அரியன் வானோர்க்கு வரிய சிவம் வா வா என்ற பூதலத்தை வலிந்தழைத்து ஆட்கொண்டான். திருமால் பிரம்மன் இந்திரனுக்கெல்லாம் கிடைக்காத பெருமான் என்னை வந்து திருப்பெருந்துறையில வா வான்னு கூப்பிட்டு என்னை உட்கார வச்சு திருநீர் ஊசி திருச்சி கொடுத்துட்டு போனாங்கிறார். அந்த செய்தி அங்க ஞாபகப்படுத்த, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி. நம் தேவன் நமக்கு ஒரு பெரிய உரிமை. நம்ம பெருமான் இல்லைங்களா, இந்த ஸ்கூல்ல எல்லாம் எங்க டீச்சர் அப்படிமோ நம்ம டீச்சர் அப்படிமோ, அது மாதிரி வந்து சுவாமியை நம்ம பெருமான் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் அடியார்களுக்குள்ள. அதனாலதான் பின்னாடி திருச்சதத்துலையும் சொல்றார், அடியார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமானை பத்தி பேசுறப்ப கேட்டாலே கண்ணில் பொலு பொலுன்னு கண்ணீர் வருமா. வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நஞ்சாய்ங்கிறார். ஒரு அக்கா இன்னொரு அக்காட்ட பேசிட்டு, எங்க பெருமான் எப்படி தெரியுமா, சடையோ அடையோ அப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா, அடி எங்க பெருமான் சடை அதுல வந்து 6 பறித்து வருகின்ற கங்கையை தலையில் அடக்கி வச்சிருக்கிறான். அது ஏதோ சடையில் அடக்கி வச்சான்னு சொல்லல, அதுக்கு தண்டமணீஸ்வரர் உரையில் எழுதுறாரு, கற்றை சடையில் ஒற்றை முடியில் அடக்கினானாம்னு எழுதினார். அப்பேற்பட்ட சடையில ஒரே ஒரு மயிர் முனையில அந்த கங்கையை அடக்கி வச்சிருக்கானா. அப்பேற்பட்ட சடையல் அவன் அப்படியே ரிஷப வாகனத்துல வந்து இறங்கினான்னா ஆடாடா அப்படின்னு இந்த ஒரு அக்கா இன்னொரு அக்காட்ட பேசுறதை கேட்டு 3வது அக்கா கண்ணில் பொலு 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 கண்ணீர் வருதான். சொல்றார், வெள்ளந்தாள் விரி சடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்கள். அப்படியே கண்ணில் தண்ணி பொல 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 பொலன்னு வந்துருமா. ஒரு பெரும் ஒரு அடியார் இன்னொரு அடியார்ட்ட சொல்றத 3வது ஒரு அக்கா கேட்கிறாங்க, அவங்க கண்ணில் அப்படி பொல் பொல் பொலுன்னு கண்ணீர் வருதான். பெருமானுடைய ஏன்னா அடியாளுடைய இலக்கணம். மாதேவன் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ்த்துறை போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு ஏகேன் ஆள் அப்படிதான் சொன்னார் இல்லைங்களா. கிடந்தாள் அப்படியே எல்லாம் சொல்றாரு. அதுதான் இங்கே வந்து
அதனால சீரார் பெருந்துரை நம் தேவன் அடிபோற்றி. அடுத்தால ஒண்ணு சொன்னார், ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றினர். ஆறாத இன்பம் அப்படின்னா தெவிட்டாத இன்பம் என்று ஒரு பொருள். ஆறாத இன்பம் அப்படின்னா தெவிட்டாத இன்பம். ஏன்னாரு பெருமானுடைய இன்பம், அந்த இன்பம். ஏன்னா நமக்கு பொதுவா ஒரு இன்பம் அப்படின்னா நமக்கு எப்படி சொல்ல தெரியும்? நம்ம உலகத்துல உள்ளதான் சொல்லணும். நீங்க காணாத ஒருத்தருக்கு எதை வச்சு சொல்லணும்? அவர் ஏற்கனவே கண்டதை வச்சுதான் சொல்ல முடியும். சார் உங்களுக்கு லண்டன் தெரியுமா? லண்டன் அப்படி நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, எங்க சார் அதெல்லாம் நாங்க எங்க சார் போயிருக்கோம், அதெல்லாம் பார்த்தது இல்லை சார் அப்படின்னா நான் டக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சார் மெட்ராஸ் பார்த்துருக்கீங்கல்ல, மெட்ராஸ் ஆமா அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்ல இருந்து அப்படி ஒரு மாதிரி சொல்ல வேண்டியது. அது மாதிரி 10 மடங்கு பெருசு ஏதோ ஒண்ணு சொல்றேன். ஏன்னா தெரியாத ஒண்ணு நம்ம எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன சொன்னாரு, இந்த உலகியல் இன்பம் இருக்குல்ல, ஆமா அதே மாதிரிதான். ஆனா உலகியல் இன்பம் தெவிட்டும், அது தெவிட்டாது. ஏன்னா உலகியல் இன்பம் எல்லா விதமான இன்பமும் ஒரு எல்லை தான், அதுக்கு மேல போதும் சார். இப்போ உங்களுக்கே குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் சார், எனக்கு குலோப் ஜாமுன் பிடிக்கும்னு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ந்து வாங்கிட்டு வந்தீங்களா சார் அப்படின்னு ஒன்று சாப்பிடலாம். ரெண்டாவது மூணாவது அப்புறம் நாலாவது ஐய வேணாம் சார் இல்லைங்களா? அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே இன்பம், நீங்க ஐயோ அது சொன்ன தெரியாம சொல்லிட்டேன் உங்ககிட்ட அப்படி. அப்ப என்னாச்சு? அது தெவிட்டுகிற இன்பம். உலகில் இன்பம் அவ்வளவு அப்படித்தான். அதனால என்ன பண்ணாரு, இன்பம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வித்தியாசத்தை காமிச்சார். இந்த உலகத்துல உள்ள இன்பம் எல்லாம் தெவிட்டுற இன்பம், அது தெவிட்டாத இன்பம்னாரு. பெருமானுடைய திருவடியில இருக்கிற இன்பம் அப்படி இருக்குமா? அது எப்படி சார் இருக்கும்னாரு. அதை நல்லா கரெக்டா சொல்லுங்க சார் எங்களுக்கு அப்படின்னா திருவந்தியர் ஆசிரியர் சொன்னார், இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அரிதுந்தி பெற சொல்ல திருவந்தியார் சாத்திரம். இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்தது அப்படின்னா என்ன? அது நீங்க போய் அனுபவிச்சாதான் சார் தெரியும். அதுக்கு மேல சொல்ல முடியாது சார். உலகில் இன்பமே செலவற்றணும் அப்படிதான் சொல்றோம் இல்லைங்களா? இப்ப திருநெல்வேலி அல்வா அப்படின்னு நான் சொன்னா என்ன முடியும் சார்? அது நீங்க போய் சாப்பிட்டா தான் தெரியும். அப்படிதான் சொல்ல முடியும். இனிப்பா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்? கடைசியில நீங்க என் கூட ஒரு நாள் வாங்க, திருநெல்வேலியில சாந்தி ஸ்வீட்னு 532 கடை இருக்கு, அதுல 531 டூப்ளிகேட்டு. அந்த ஒரிஜினல் கடை எதுன்னு நான் கூப்பிட்டு போறேன், ஏன்னா திருநெல்வேலிக்காரன். ஆனால் அங்கே கூப்பிட்டு போய் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், வந்து சாப்பிட்டு பாருங்க. காலையில சாந்தி அல்வா வாங்கி தரேன், மத்தியானம் லட்சுமி விலாஸ் வாங்கி தரேன், சாயங்காலம் சந்திர விலாஸ் வாங்கி தரேன், ராத்திரி இருட்டு கடை வாங்கி தரேன். 4 டேஸ்ட் அப்படின்னா அந்த இதை நான் எப்படி இதெல்லாம் சொன்னா இதாகாது, சாப்பிட்டா தான் சொல்லுவேன். திருநெல்வேலி அல்லாவே சாப்பிட்டாத்தான் முடியும்னா பெருமான் திருவடி இன்பம்ங்கிறது எப்படி இருக்க முடியும்? அதனால சாத்திர ஆசிரியர் சொல்லிட்டார், இங்கன் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அங்கன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு அது என்று உந்தி பெற. அதை நம்மால சொல்ல முடியாது. அதனால இங்க மாணிக்கவாசகர் சொல்றாரு, எப்படி சொன்னார்னா, இந்த உலகில் இன்பம் எல்லாம் இருக்கும். ஆமா சார்னாரு, இதெல்லாம் தெவிட்டுற இன்பம், அது தெவிட்டாத இன்பம். அதனால சொல்றாரு, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அடுத்த ஒரு வார்த்தை விடாரு, அருளும் அப்படின்னா கருணையினால் அவன் தருகிறான் அந்த இன்பத்தை. இந்த உலகில் இன்பம்லாம் ஏதோ கொஞ்சம் கிடைச்சி சார், நன்றி சார், அவ்வளவுதான். நம்ம உலகத்துல எப்பவுமே இன்பமே கிடைச்சிட்டு இருக்குமா? அப்படிலாம் இல்ல. ஒருத்தர் மூலமா கிடைச்சாலும் ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க சார், ரொம்ப நன்றி சார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவன் அப்படி இல்லையா, அள்ளி கொடுத்து உண்மையான வழங்குகின்றாய்க்கு உன் அருளார முதத்தையினர். அதனால எப்படி கொடுக்கிறான்? மலை போல கொடுக்கிறானா. அந்த வார்த்தை பண்ணார் பாருங்க, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஏன்னா அந்த இன்பத்தை அவன் எப்படி தர முடியும்? கிள்ளி கொடுக்கறது இல்ல, அள்ளி கொடுக்குறான். அதனால அந்த அது மலை. அதனால அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி வச்சு அப்பதானே சொன்னார். அருள் நிதி கருணை அப்படியே தர மலை, அது ஆனந்த மலை. அதுதான் இங்கேயும் போட்டார், ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. அதனால முதல்ல சீரார் பெருந்துரை நம் தேவன். நம் தேவன் சொன்னதுனால அந்த உரிமை, அது நம் தேவன் சொல்றதுக்கு தர்மபுரி அருமையான குறிப்பு எழுதுவாரு. அவன் குருநாதராய் ஏனையோருக்கு கிடைக்காம ஆனா தனக்கு குருநாதரா வந்தனால நம் தேவன். அகலமாய் யாரும் அறிவறித போல் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற
தானாக தந்ததென்று உந்தி பர சாத்தனம். அகலமாய் அப்படின்னு அருவாய், யாரும் அறிவறிது, யாரும் கிடைக்காத பொருள். சகலமாய் உருவம் தாங்கி, மானுட சட்டை தாங்கி, குருநாதராய் எங்க திருப்பெருந்துறையில சகலமாய் வந்ததென்று உந்தி பெற. அந்த நயத்தை தான் நம் தேவன் சொல்லிட்டு அவன் வந்தவன் என்ன செய்தான்னாரு, தெவிட்டாத இன்பத்தை என கொடுத்து அருளினான். ஆறாத இன்பம் அருளினான். அதான் குருநாதராய் என்ன செஞ்சான்னாரு, இன்பத்தை நல்கினான். ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். சிவன் அவன் என் சிந்தையுள். அருமையான ஒரு குறிப்பு மறைமலையடிகள் எழுதுறார். நீங்க இந்த திருவாசகத்துக்கு எல்லா உரைகளையும் படிக்க வேண்டியிருக்கு. பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. மறைமலையடிகள் முதல் 4க்கு மட்டும் உரை எழுதினார். போற்றி திருவள்ளுவர் வரைக்கும் தான் எழுதினார். அதுக்கப்புறம் எழுதல, என்னமோ நமக்கு கிடைக்கல, அவ்வளவுதான் எழுது. அதனால பின்னாடி வந்த பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் என்ன பண்ணார், 4க்கு அப்புறம் எழுத ஆரம்பிச்சார். ஏன்னா முதல் 4 மறைமலை எழுதிட்டார், அதுக்கு மேலும் எழுத முடியாதுட்டார். அவர் பின்னாடி அவரும் திரும்ப எழுதினார். அதுல மறைமலை இந்த இடத்துல ஒரு குறிப்பு எழுதுவாரு. சிவன் போட்டு அப்புறம் அவன் ஒரு வார்த்தை போட்டதுன்னா சொல்ற, அவனை உணர்ந்த ஞானிகளுக்கு அவன் சிவனா அப்படின்னா பேரை சொல்லி சொன்னாராம். இப்போ நம்ம ஒருத்தருக்கு நல்ல தெரிஞ்சாலும் வச்சுக்கோங்க, சிவராமன் எனக்கு நல்ல தெரியுமே அப்படின்னு சொல்றான் அப்படின்னா பேரை சொன்னா எனக்கு நல்ல தெரியும்னு அர்த்தம். சரியா ரொம்ப தெரியலன்னு, ஓ அவரா அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தெரியாதுன்னு அர்த்தம். இங்க 2 வார்த்தை போட்டாரு, சிவன் அவன். ஞானிகளுக்கு சிவனா, பொதுவா மற்றவங்களுக்கு அவனா. அவர் குறிப்பு எழுதுறாரு. அதனால அவனை உணர்ந்த ஞானிகளுக்கு சிவன் என்ற சிறப்பு பெயராலும் ஏனையோருக்கு அவன் என்கின்ற சுட்டு பெயராலும் உணர்த்தினார்னு எழுதுறார். அதனால இப்ப ரொம்ப தெரியாத ஆள், அவரா, ஆமா சார் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப தெரியாதுன்னு அர்த்தம். அது சொல்றாரு, சிவன் அவன் அப்ப சிவனாகவும் யாருக்குன்னாரு, ஞானிகளுக்கு, உயர்ந்த அடியாருக்கு. ஏனையோருக்கு பொது அளவிலே அவனாகும். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். அவன் எங்க இருக்கிறான்னாரு, என்னுடைய சிந்தை. சிந்தை என்பது சித்தம், சித்தம் என்பது சிந்திப்பதற்குரிய கருவி. ஆனாலும் என்னுடைய சிந்தையிலே என்னுடைய சிந்திப்பதற்குரிய பொருளாய் நான் வைக்கிறேன்னு சொல்லல, அவன் நிற்கிறான். அதான் கருணை. நான் சுவாமி எப்பொழுது சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன்னு சொல்லல, என் சிந்தையுள் அவன் நின்றான். முன்னாடி அதான் சொன்னார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். அதே தான் இங்கேயும் சொல்றார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அவனா நின்றான், நான் வைக்கல. பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய். நான் உன்னை வைத்தேன்னு சொல்லல, மனத்து உன்னை வைத்தாயின்னு என்னதான், என்னுடைய மனசுல நீ உட்கார்ந்த, அவ்வளவுதான்ப்பா. நான் என்ன செஞ்சேன், நானா உன்னை உணர்ந்து வைக்க முடியுமா? அதனால மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள் அத்தா உனக்காளாய், இல்லைங்களா? அதனால மனத்து உன்னை வைத்தாய்ன்னு தான் சொன்னார். அதே மாதிரிதான் எங்கேயும் சொல்றார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால். நின்றங்கிறதுக்கு ஒரு குறிப்பு எழுதினாரு, விலகாமல் நின்றார். நின்ற அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு, எப்பவும் இருக்கிறான். இதோட வந்துட்டு போனான்னு இல்லையா. நின்ற அப்படின்னா என்ன அர்த்தம், விலகாமல் எப்பவும் கூட நிற்கிறான். நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ரொம்ப எளிமையா சொன்னா, பெருமானை வணங்குவதற்கும் அவனுடைய அருள் வேண்டும். எல்லாரும் இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், பெருமான் கூப்பிட்டா தானே சார் போக முடியும் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் அருள் இருந்தா தான் போக முடியும். ஏதோ ஒரு கோயில் சேமரம் போகணும்னு நினைக்கிறேன், உத்தரவாசம் மங்கை போகணும்னு நினைக்கிறேன், ஏதோ அப்ப சொல்ல நாள், என்ன இவ்வளவு நாள் நீங்க போனது இல்லையா? என்னமோ சார், அவன் கூப்பிட்டா தானே சார் போக முடியும், நம்ம நினைச்சா போக முடியுமா சார்? ரொம்ப உண்மையான ஸ்டேட்மெண்ட், ரொம்ப உண்மையான வாக்கியம். ஏன்னாரு, அவன் அருள் இருந்தா தானே போக முடியும். அதனால அவன் அருளாலே, இது பொதுவான அர்த்தம், எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சித்தாந்தம் வந்துச்சு. அவன் அருள் என்பது அவனுடைய பதிஞானமாம் எழுதினார். அப்ப அவன் அருளாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, சுவாமியை நம்முடைய பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிய முடியாதவன். பாசஞானம் என்பது இந்த கருவிகரணங்களை கொண்டு உலக பொருளை பற்றிய அறிவு, அது பாசஞானம்.
பசிஞானம் என்பது இந்த கருவிகளுக்கு வேறாய் இருப்பவன் நான் ஆன்மா என்றும், இந்த கருவிகளை செலுத்துகின்ற பொருள் என்றும், கருவிகளை விட நான் உயர்ந்த பொருள், அறிவுடைய பொருள் என்றும், அதனால நானே கடவுள் என்கின்ற நினைப்புக்கு வர்ற அளவு அது பசிஞானம். இந்த ரெண்டாலும் சாமியை அடைய முடியாது. பின்னாடி 6ஆம் சூத்திரம் சொல்லுச்சு, உணர் உரு அசத்தெனின் உணராது என்மை என்ன. ரொம்ப சிக்கலான இடத்த ஒரு கேள்வி கொண்டு வந்து மெய்கண்டார் நிறுத்தினார். பெருமானை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆமா அறிய முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்மால அறிய முடியும்னா அந்த பொருள் அழியும்னு ஆயிடும். அறிவினால் அறிந்த யாவும் அசத்தாதல் அரிதி. சிவபிரகாஷ் நீங்க பாருங்க, நம்மால் அறிகிற பொருள் இந்த மைக் ஆகட்டும், இந்த பாட்டில் ஆகட்டும், இந்த வாட்ச் ஆகட்டும், எல்லாமே ஒரு நாள் அழிய போற பொருள். அதனால நம்மால் அறியப்படும் பொருள் சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா இறைவன் அழிவான்னு ஆயிடும். ஐயோ சரி, அப்ப நம்மளால அறிய முடியாதுன்னு சொல்லிடலாம், அதே ஒம்பு அறிய முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மால அறிய முடியாதங்கிற பொருள் இல் பொருள்னு ஆயிடும். அப்படி ஒரு பொருளே கிடையாது. ஆகாயத்தாமரை, முயல் கொம்பு. அப்ப என்னாவும், நம்மால அறிய முடியும்னு சொன்னா இறைவன் அழிவான்னு ஆயிடும். நம்மால அறிய முடியாதுன்னு சொன்னா அப்படி ஒரு பொருள் இல்லைன்னு ஆயிடும். உணர் ஒரு அசத்தேனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என 2 வகையில் விசைக்கும் மண்ணுல பின்னாடி சாத்தனை சொல்லுச்சு. அதனால இப்ப சுவாமியை உணர முடியுமா, அறிய முடியுமா முடியாதான்னாரு. அருமையா சொன்னார். அறிய முடியும் எப்படின்னாரு, நம்ம அறிவை கொண்டு இல்லை. அப்ப எதை கொண்டு அறியணும்னாரு, அவன் தர்ற அருளை கொண்டு அறியணும். அதுதான் இங்க அப்படி அருமையான நயம். அவன் தருகின்ற அந்த கருணை, அந்த அருளை கொண்டே நாம் அவனை அறிய வேண்டும். நீங்க சுவாமி மேல அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அந்த அன்பு வந்து உடனே நம்ம நினைச்சா டக்குன்னு வந்துருமா? நாளை காலையில இருந்து நான் அன்பு வைக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு வந்து டக்குன்னு வந்துருமா என்ன? இல்ல, காலையில எந்திரிச்சோன்னே சார் இன்னையில இருந்து ஜனவரி 1ல இருந்தே அன்பு வைக்கன்னு முடிவு பண்ணிட்டேன், 2026 அப்படித்தான் அப்படின்னு நினைச்சு வந்துட்டு தான். இல்ல, மாணிக்காசர் சொன்னாரு, அது ஒண்ணும் இல்ல, அதுக்கும் அவன் அருள் வேணும். எதுக்கு? அவன் மேல அன்பு வைக்கிறதுக்கும் அவன் அருள் வேணும். அதுக்கு என்ன செய்யலான்னாரு, அவன்கிட்டே போய் கேட்டலாம்ட்டார். நாடகத்தால் நடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்து அருள் எம்முடையானுக்கு. பெருமானை என்னுடைய இதுல நின்று உன்னை பத்தி உருகிறதுக்கு நீ அருள் செய். அதேதான் இங்க. அதனால அவனை வணங்குவதற்கும் அவனுடைய அருளை பெறுவதற்கும் எப்படி கிடைக்கும்னாரு, அவன் அருளாலே. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த அவன் ஏன் அப்படின்னா, வணங்குவதற்கு தடையாய் வினைகள் நிற்கும். ஞாபகம் வைத்துக் கொள். வணங்குவதற்கு அருமையா ரொம்ப விரிவா எழுதுறாரு, நல்வினையும் வணங்குவதற்கு தடையா நிற்கும், அதுல அதிகமா தீவினை நிற்கும்ங்கிறார். ஏன்னா வணங்குவதற்கு தடையாய் வினை நிற்கும். இப்ப மார்கழி மாசம் காலையில 5 மணி கோயில் போனோம்னு 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா, என்ன மாதிரி ஆளுலாம் 7 மணிக்கு தானே எந்திரிக்கிறாள். 4 மணிக்கு திடீர்னு எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு தான் ரொம்ப பனி அடிக்க மாதிரி இருக்கு, அன்னைக்கு தான் ரொம்ப குளிர்த மாதிரி இருக்கு. அதனால என்ன ஆகுது, இந்த வினை தடுக்குது. மார்கழி 1ஆம் தேதி கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், போல. ஏன்னாரு 30 நாள் இருக்கு, இன்னைக்கெல்லாம் நாளைக்கு போகலாம் முத நாள். அதனால அலாரம்லாம் அடிச்சது மூடி வச்சுட்டு இது வரைக்கும் இருந்த பொருள் இது வரைக்கும் இழுத்து மூடிட்டேன். அப்புறம் 2வது நாள் நாளை கண்டிப்பா போனோம் ரொம்ப நினைப்பேன். 2வது நாள் என்ன தெரியுமா சொல்லிச்சு, என் வினை நேரத்தை எப்படியும் போல. இப்போ 30 நாளும் போயிருந்தா பரவாயில்ல, எப்படியும் போச்சு இல்ல. அதனால அது ஒரு நாள் போல என்னன்னா 2 நாள் போல இல்லைன்னா நாளைக்கு போயிடலாம் போட முடியுது. அப்புறம் 3வது நாள் வந்து என்னாச்சு, வெள்ளிக்கிழமை என்னமோ. அதனால சரி இப்ப காலையிலேயே எந்திரிச்சு இப்படி இல்லாம போயிட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போனோம்னு வச்சுக்கோங்க, சும்மாவே நம்ம அதிகாரி வந்து தூங்குறக்க வரேன்னு திட்டுறாரு. இப்ப நம்ம உண்மையிலே அரை தூக்கத்துல போய் நின்னோம்னா சங்கடம். ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது, நம்ம பாட்டு காலையில எந்த நீண்டா போலான்ட்டு வெள்ளிக்கிழமை எழுத்து முடியாச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில அலாரம் அடிச்சது, இப்ப எந்திரிச்சிருக்கணும்ல. சண்டே ஒரு நாள் தான் வெளில எந்திரிக்கலாம், எப்படியும் நாளை காலையில எந்திரிக்க போறோம், ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சா கோயிலுக்கு போயிட போறோம் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை முடியுது. சார் இப்படியே மூடி கடைசியில தை 1ஆம் தேதி வந்துடுது. இதெல்லாம் யாருன்னாரு, வினை பண்ணும், கவனமா இருக்கணும். அதுதான் சொல்றாரு. அப்ப அவன் திருவடியை வணங்குறது, காலையில கோயிலுக்கு போறதுக்கு என்னன்னாரு, அவன் அருள் வேணும். அவன் அருள் வேணும்னு என்ன பண்ண, நம்ம வழிபாடு செய்யணும், வேணும்னு கேட்கணும் இல்லையா. அதனால வந்து
அருமையான சொல்ல எப்படி சொன்னார் பாருங்க. வந்து அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை மகிழ சிவபுராணம்னாரு. அந்த சிந்தை எப்ப மகிழும்னாரு? அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே சிந்தை மகிழ. அதுதான் அருணையார் உரை. நீங்க வெறுமனை நீங்க அந்த வரைக்கும் அடுத்த வரைக்கும் தனித்தனியா உரை நம்ம அப்படிதான் நினைப்போம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி முடிஞ்சது. அப்புறம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. சிந்தை எங்க இருந்து மகிழும்? சிந்தை மகிழணும்னா யாரு உதவி பண்ணணும்? அவன் உதவி பண்ணணும். அது சொல்றாரு அவன் அருளாலே. அப்படின்னா அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே சிந்தை மகிழ. அப்ப சிந்தை மகிழுமாறு சிந்தை மகிழ்ந்து சிவபுராணம் சொல்லணும். அதுதான் சொல்றேன். வழிபாடு என்பது அப்படிதான் செய்யணும். வழிபாடு எப்படி செய்யணும்னாரு? ரொம்ப விரும்பி செய்யணும். காலையில கோயில் போறோம்னு ஒரே ஒரு பெரிய உற்சாகமா சார் அருத்தி உடைய அடியார்னு சொல்றாரு இல்லைங்களா? மீளாடிமை பதியத்துல சொல்றாரு இல்லையா? துருத்தி உறைவீர் பழனம் பதியா சோற்றுத்துறை ஆழ்வீர் இருக்கை திருவாரூரே உடையீர் மனமே என வேண்டா அருத்தி உடைய அடியார் தங்கள் அல்லல் சொன்ன கால். அருத்தினா விருப்பம், மகிழ்ச்சி. கோயில் போகணும், சாமி கும்பிடணும், பூசை செய்யணும், விருப்பம் இருக்கணுமா? பெரும்புல காலை மூழ்கி பித்தற்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்துனர். அப்பா அம்மா சொன்னாங்கன்னு கட்டாயத்தை உள்ளே வைத்துன்னு சொல்லல. எதை? ஆர்வத்தை உள்ளே வைத்து. அப்புறம் எப்படி செய்யணுமா? விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லா இருக்குனால். பூசை செய்யறது ஒரு விருப்பம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். அதுதான் வழிபாட்டுல ரொம்ப முக்கியம். அதான் சொன்னார் சிந்தை மகிழ. அப்ப அது சிந்தை மகிழ எப்படி கிடைக்கும்னாரு? வந்து பெருமானை வணங்கி அதனால அவன் அருள் தாள் அது தரும். எதை தரும்? மகிழ்ச்சியை தரும். அந்த மகிழ்ச்சியை கொண்டு சுவாமி வணங்க. சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரரை பக்தி மலர் தூப முக்தி ஆகுமே ஞான சொந்தம். அதனால வந்து அந்த சித்தம் தெளிவுங்கிறது என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சியா சாமி கும்பிடுறது. அதான் சொல்றாரு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அருணையார் அந்த இடத்துல உரை எழுதுறாரு. ரெண்டு நயம் காட்டுவார். அவன் அருளா அவன் தாழ் வணங்கி அவன் அருளாலே சிந்தை மகிழன்னார் ஒண்ணு. அடுத்தால இன்னொரு நயம் எழுதுவார். சிந்தை மகிழ சிவபுராணம் படியுங்கள். சிந்தை மகிழ சிவபுராணம் படிக்கணும், சிந்தை மகிழ்வதற்கு சிவபுராணம் படிக்கணும்னார். அப்ப ஏதோ ஒரு கவலை ஒரு இதா இருக்கு, இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வழி சொல்லிட்டாரு. இப்ப எங்கேயும் டாக்டர் எல்லாம் போக வேண்டாம், பெரிய மாத்திரை மருந்து ஒண்ணும் இல்ல, ஈஸியான மருந்து. ஏதோ இன்னைக்கு ஒரு சின்ன கவலை அப்படின்னு இருக்கு, ஒண்ணு இல்ல, நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, அது மகிழ்ச்சியை தருமா. சிந்தை மகிழ சிவபுராணம் படிக்கணும். அதனால சிந்தை பின்னாடி அதான சொல்றாரு. ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாறு உருவ பூன்முறையீர் வாயார நாம் பாடிங்கிறார். இந்த பாடுறது எப்படின்னாரு? நம்ம பெருமான் மாதிரி ஒருத்தர் யாரு சார் இவ்வளவு கருணை இப்படி நம்மளை ஆட்கொள்வாங்க சொல்றார். ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தால் வாறு உருவ பூன்முறையீர் வாயார நாம் பாடி. பின்னாடி சொல்லும்போது சொல்றார் செங்கனவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்குமில்லாததோர் இன்பம் நம்பாவதாக கொங்குன் கருங்குழலை நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருடும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கள் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பாடி. அதனால பெருமான பாடினாலே நலமா. அதை பாட எப்படி பாடணும்னா ரொம்ப மகிழ்ந்து பாடணும். எங்க அம்மா அப்பா சொன்னாங்க, கட்டாயப்படுத்தினாங்க, அதனால நம்ம சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படி பாடப்படுது. எப்படி பாடணும்னாரு? நம்ம சிவாய வாழ்க. எங்க பெருமானுடைய நாமம், அவனுடைய பேரே அதான் சார், எங்க பெருமான் பேரே அதான், எங்க பெருமான் வச்ச மந்திரமும் அதான் சார் அப்படின்னு அது பெரிய மகிழ்ச்சி. அப்படி பாடணுமா அது சொல்றாரு. அதனால சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். முந்தை வினை முழுது மோய உரைப்பன் யான். ரெண்டு பெரியவங்களும் ரெண்டு மாதிரி. தண்டமணி தேசியர் உரை எழுதுறார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய. அப்படின்னா முந்தைய பிறவில உள்ள வினைகள்
இதுக்கு முன்னாடி இருக்கிற வினைகள் முழுதும் ஓய. ஓயன்னா நுணுகன்னு அப்படின்னா வந்து எந்த கொஞ்சம் கொஞ்சமா நுனி நுனி தேய்ந்து பொருள். தொல்காப்பியம் சொல்லு ஓயன்னா நுணுகன்னு பொருள். நுணுகி 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 என்ன ஒண்ணு தேய்ந்து ஒண்ணு இல்லாம போறது. அப்படின்னா வினை ஒண்ணு இல்லாம போயிரும். அப்படின்னா வினை முழுமையாக நீங்கும். அதனால வினை முழுதும் ஓய என்ன செய்யணும்னாரு, சிந்தை மகள சிவபுராணம் படிக்கணும். அருணையார் வந்து இந்த இடத்துல முந்தை வினை முழுதும் ஓயன்னு பொருள் கொள்ளாம அவர் எப்படி பொருள் எடுத்தார், முந்தை வினை முழுது மோயன்னு எடுத்தார். மோய அப்படின்னா வருத்த வித்து போல ஒன்றில்லாமல் அழிந்து விடுதல் அர்த்தம். அப்படின்னா வினை ரெண்டு பொருள் ஒண்ணுதான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம். வினை முழுதும் தமிழ் இலக்கணம் முழுதும்னு பிரிச்சு எழுதுனா முழுதும் ஓய. ஓயன்னா நுணுகி அல்லது இல்லாமல் தேய்ந்து கொஞ்சம் கொஞ்சமா தேய்ஞ்சு இல்லாமல் போயிடுறது. முந்தை வினை முழுது மோய. அருணையார் உரை மோயன்னா வருத்த வித்து போல அழிந்து விடுதல், வினை இல்லாமலே போயிடும். ஏன்னா வினை என்பது மொத்தமா நீங்கினாத்தான் பிறவியிலிருந்து வெளியே வர முடியும். அப்ப பிறவியிலிருந்து வெளியே வரணும்னு என்ன பண்ண, ஏன்னா வினை இருக்க வரைக்கும் பிறவி உண்டு சொல்றார். வினை இருக்க வரைக்கும் பிறவி உண்டு. உலகலாமாகி வேறாகி உடனமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையன் அமர்ந்து செல்லங்கிறார் சித்தியார். அப்ப கண்மம் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாரு, பிறவி வந்துகிட்டே இருக்கும். அந்த அப்ப பிறவி நீங்கணும்னா என்ன பண்ணார், வினை நீங்கணும். அப்ப வினை எப்படி நீங்கிறது, இது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே சுவாமி. ஆனால் அந்த வினை நீங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னாரு, ஒரே வழி எளிமையா சொல்லிட்டாரு, சிவபுராணம் பாடுங்கள். அப்படியே அப்பா தேவாரம் பாடுங்க, திருமுறை பாடுங்க, வினை நீங்கும். அலைமுனல் ஆவடு துறை அமர்ந்த இலைநுனை வேற்படை எம்மிறையை நலமிகை ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலைமிசை நிலையிலரே. ஞான சம்பந்தம் திருவாவடுதுறையில எல்லா பாட்டிலும் நிறைய பதியத்தை சொல்றார் திருக்கடைக்காப்புல. அதனால என்ன சொல்றாரு பாருங்க, வினையாயின நீங்கி போயின்றார். அப்ப வினை நீங்கிச்சுன்னா தான் பிறவி நீங்கும். வினை நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அக்கௌண்ட் நம்ம கையில, ஸ்டேட்மெண்ட் நம்மகிட்ட இல்ல. அப்ப அது எப்படி நீங்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேணாம் சார், எத்தனையும் இருந்துட்டு போகுது, அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, அதெல்லாம் சுவாமி பார்த்துக்க. அதனால நாம செய்ய வேண்டிய நேர போய் அவன்கிட்ட பதியுது. அந்த பதியங்களை பாடணும்னு வச்சுக்கோங்க, அவன் பாவத்தை எல்லாம் இருக்கிறான், பாவம் வினை அதெல்லாம் வருது. நீடவல்ல வார்சடையான் மேய நெடுங்களத்தை சேடர் வாழும் மாமருகில் சிறப்புற கோன் நலத்தான் நாடவல்ல மனுவன் மாலை ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் வரை முடிஞ்சு போச்சு. என்னங்கய்யா, ஞாயிற்றுக்கிழமை திருமுறை வகுப்பான் பாருங்க. அமைப்பாளர் சந்தடி சாக்குல கரெக்டா ஞாபகப்படுத்தி விட்டேன். அதனால வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருமுறை வகுப்பு. திருமுறை வகுப்புக்கு வந்தாலே பாவம் நீங்கும். ஏன்னாரு, திருமுறை கேட்கணும்ல. அதனால பெருமாள் அந்த கேட்கறதும் புண்ணியம், பாடுறது மட்டுமல்ல, ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை சித்தியார் சொல்லிட்டு. அதனால பெருமானை அடைகிறதுக்குள்ள 5 விதமான பூசை சொல்லுது. அதுல ஒரு பூஜை எதுன்னு பாருங்க, ஞான நூல்தனை ஓதல். நம்ம வீட்டுல உட்காந்து படிக்கலாம், அதான் சிவபுராணம் படிக்கிறது, ஞான நூல்தனை ஓதல். அடுத்தது என்ன, ஓதுவித்தல்னாரு, பிறரை படிக்க வைக்கிறது. அது ஒரு பெரிய புண்ணியம். இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பாட்டு சொல்லி கொடுத்தோம்னு பெரிய புண்ணியம், அடுத்த தலைமுறைக்கு நம்ம. அதனால அதுவும் பெரிய புண்ணியம் பூசை. 2வது பூஜை அது. நற்பொருளை கேட்பித்தல்னாரு, கேட்க வைக்கணும். இப்ப இதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்களா இந்த பெரியவங்க, நம்ம ஆடல்கள்லாம் அறக்கட்டளையா இருக்கட்டும், சபரி டைம் இருக்கட்டும், மாறுலாம், இந்த பெரியவங்க எல்லாம் இதை கேட்க வைக்கிறாங்க, என்ன படிக்க வைக்கிறாங்க, நம்மளை கேட்க வைக்கிறாங்க. அப்ப அது பாருங்க, நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், கேட்கணும், குருநாதருடைய உபதேசங்களை கேட்கணும். அதனால கேட்டல் நன்றா, ஈனமிலா பொருள் அதனை, ஈனமிலா பொருள்னா சுவாமிதான், ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். அப்படின்னா குருநாதர் உபதேசித்ததை கேட்டவாறே சிந்தித்தல். இது 5ம் இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசைன்ட்டார் சித்தியார். அதனால அதையெல்லாம் செய்யணும். அதுதான் வந்து இப்ப நம்ம திருமுறை பயிற்சி மையத்துல ஞாயிற்றுக்கிழமை அப்போ நம்ம வந்து கேட்கணும், கேட்டுறதே புண்ணியம். அப்புறம் நம்ம பாடுவோம், கூட பாடுறது புண்ணியம், அந்த பொருளை கேட்கிறோம் புண்ணியம். இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போகணும்னாரு, வினை க்ளோஸ். அதுக்கப்புறம் பிறவிகள், அடுத்த பிறவி இருக்காது. அதனால இந்த பிறவிலே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிடுங்க எல்லாரும். அடுத்த பிறவில கற்றுக்கலாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா போயிடும். அதனால திரும்ப அது சொல்றாரு. அதனால சிந்தை மகிழ முதல்ல
சிந்தை மகிழ சிவபுராணம் பாடணும் ஒரு பொருள், சிந்தை மகிழுவதற்கு சிவபுராணம் பாடணும் அது ஒரு பொருள். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அதனால நாம செய்ய வேண்டியதில் என்னன்னாரு, சிவபுராணத்தை பாடிக்கொண்டு. சிவபுராணம் என்று சொன்னா அது அருணையார் இந்த இடத்துல ஒரு குறிப்பு எழுதுறாரு. இந்த இடத்துல சிவபுராணம் என்பதனை சில உரையாசிரியர்கள் திருவாசகத்துக்கு மொத்த பேரே சிவபுராணம் என்று எழுதியிருக்கிறாங்களாம். அது யார் எழுதியிருக்கான்னு நமக்கு தெரியல. இந்த அருணையாறு தண்டமணி தேசிகர்லாம் மறுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உரையாசிரியர் பேர் எழுத மாட்டாங்க, இவ்வாறும் எழுதியிருக்கிறார்கள் எழுதுவாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியல, நானும் படிச்சதில்லை. ஆனா அருணையார் எழுதுறாரு திருவாசகம் மொத்தத்துக்குமே சிவபுராணம்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா இது சிவபுராணம் இந்த பகுதி, அடுத்தால திருவண்ட பகுதி, கீர்த்தி திருவள் திருவண்ட பகுதி, போற்றி திருவள் தனித்தனியா இருக்கு. அதனால இது சிவபுராணம் அப்படின்னா இந்த இடத்துல சிவபுராணம் என்பது இந்த பகுதி. இன்னொரு பொருள் பெருமானுடைய புராணம், பெருமானுடைய பராக்கிரமம். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். அதான சொன்னார் கோயில் முத்திருப்பது. அடியாருடைய இலக்கணம் என்ன சொல்றாருன்னாரு, சிரிப்பார்னர். சிரிப்பார்னு என்ன அர்த்தம்? சிரிப்பார் அப்படின்னா அருமையான சொல்லுது, மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. நீங்க அடுத்த வார்த்தை கழிப்பார்னு போட்டார். இங்கதான் இப்ப எங்களை மாதிரி பேசுற ஆள்லாம் மாட்டிக்கிடுவோம். ஏன்னா வேற இடத்துல கழிப்பார் வந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கும் சிரிப்பார்னு சொல்லிட்டு பேர் வேணாம். இங்கனே போட்டானா கெட்டிக்காரன் முழு 8 நாள் தெரியும்னு இங்கனே மாட்டிட்டான். அப்படின்னு என்ன அருமையான சொல்லு. சிரிப்பு என்பது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, களிப்பு என்பது உள்ளத்தில் உவகை. மனசுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி அது களிப்பு, அதையே வெளிக்காட்டுறப்போ சிரிப்பு. அதான் சொல்றாரு. அப்ப அடியார்கள் அப்படி இருப்பாங்கிறது எங்க சுவாமி சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்துல லெட்டர்லாம் எழுதுவோம். இப்பெல்லாம் அந்த செல்லு வாட்ஸ்அப் உண்டு. லெட்டர் எழுதும்போது இன்லாண்ட் லெட்டர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இப்போ சுரேஷ் ஐயாட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்ததுன்னா நான் திரும்ப மதிப்புரிய சுரேஷ் ஐயா அவர்களுக்கு நலம் நலமறி அவள் தங்கள் கடிதம் கண்டு மகிழ்ச்சி உற்றேன்னு எழுதலாம், தங்கள் கடிதம் கண்டு களிப்புற்றேன்னு எழுதலாம், தங்கள் கடிதம் கண்டு சிரித்தேன்னு எழுதுனேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் லெட்டர் எழுதுவீங்களா நீங்க? இப்ப இந்த களிப்புக்கு சிரிப்புக்குள்ள வித்தியாசம் பாருங்க. அதான் சொல்றேன். அப்ப களிப்பு என்பது உள்ளத்தில் ஓகை, சிரிப்பு என்பது ஓகையின் வெளிப்பாடு. சார் சுவாமிகிட்ட பாடம் பிடிக்கணும் எங்க குருநாதர் சொல்ல. இப்ப களிப்புன்னா என்ன, சிரிப்பு. அது சொல்றாருங்க. அப்ப அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னாரு, உள்ளத்திலே பெருமான் இருக்கிறான், இமைப்பொழுதும் என்னஞ்சில் அவன் இருக்கானா, அதனால எப்படி இருப்பாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். ஏன்னா இன்பமே வடிவானவன் சுவாமி. அவன் உள்ளத்துல இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்னாரு, மகிழ்ச்சியா இருப்பாங்க. உள்ளத்துல மகிழ்ச்சியா இருக்கனால வெளியே எப்படி இருப்பாங்கன்னாரு, சிரிச்ச முகமா இருப்பாங்க அடியார்கள். இருக்க மாட்டாங்க அடியார்கள். இனிமேல் யாரும் முதல்ல அப்படி இருக்காதீங்க. இருந்தா அப்புறம் அடியார் இல்லைன்னா ஆயிடும். அடியார்னா எப்படி இருக்கணும், நல்ல சிரிச்ச முகமா இருக்கணும். ஆமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும், நல்ல சிரிச்ச முகமா இருக்கணும். ஏன்னாரு சுவாமியை சார்ந்து இருக்கிறோம் நம்ம, சாமி உள்ள இருக்கிறான். அப்ப எப்படி இருக்கணும் நம்ம, அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும். 3000 வருஷத்துக்கு மேல இருந்தவர் தாத்தா திருமூலர். அவர்கிட்ட போய் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாங்க. 70 வயசுல ஒருத்தர் போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, அதை ஏன் கேட்கறீங்க தம்பி, முட்டு வலி ஏன்டா கேட்டோம்னா ஆயிருது காலையில. ஆனா 3000 வருஷம் இந்த தாத்தாட்ட போய் எப்படி இருக்காங்கன்னு கேட்டா என்ன சொல்ல பாருங்க, என்னை இறைவன் நன்றாக படைத்தனங்கிற. டேப்பா நமக்கே பெரிய உற்சாகம் இருக்கு. சரி சாமி, அடுத்தால உங்க திட்டம் என்னன்னாரு, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேங்கிறார். இதெல்லாம் அந்த உற்சாகம் எங்கன்னாரு, சுவாமி இருக்கிறான் உள்ள, அதனால நம்ம எப்படி இருக்கணும்னாரு, அப்படி ஒரு மதிப்பு. அதுதான் சொல்றாரு, சிரிப்பார் ஏன்னாரு உள்ளத்துல களிப்பு, அதனால களிப்பார். அப்புறம் என்ன சொன்னா பாருங்க, திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். அதுதான் சொல்றான். என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி 100 பேர் 150 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம், பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டே இருப்பார்களாம், பேசிக்கொண்டே இருப்பார்களாம், கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருப்பார்களாம், அவனுடைய பராக்கிரமத்தை பேசுவார்களாம், கருணையை பேசுவார்களாம், வீரத்தை பேசுவார்களாம், அவன் அடியார்கள் அறிவுறிந்த திறத்தை பேசுவார்களாம், அவனுடைய அரக்கருணை பேசுவார்களாம், மரக்கருணையை பேசுவார்களாம். அதுதான் சொல்றாரு. ஆனால் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், மெச்சுவார், கேட்பார். அடுத்தால ஒன்று சொன்னார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். என்ன சார் இப்பதானே எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க, அப்புறம் வேற இருப்பேன்ட்டீங்களா? பூஜை செய்யும் பொழுது அவனுடைய நாமத்தை மந்திர உச்சாரணம் செய்யும் பொழுது எப்படி இருப்பாங்கன்னாரு. அப்ப கூட்டத்தில் தனியா இருந்து உரியத்திட்டு இருக்கிறார். என்னமா சொல்ல, பெருமானுடைய புகழை சேர்ந்துன்னு பாடினாங்களாம். காலையில பூஜை செய்யும் பொழுது
பெருமானுடைய மந்திரத்தை சொல்லும்போது எப்படி இருப்பாங்கன்னாரு, வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். அதுதான் சொல்ல. அதனால சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய அல்லது விந்தை முனை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இன்றைய சிந்தனைக்கு நாம் நிறைவு செய்கிறோம். இதற்கெல்லாம் துணையாயிருந்த திருவருளுக்கும் ஏற்பாடு செய்ய நம்முடைய ஆடல் வல்லான அறக்கட்டளை, சபரி கோல்சன் டைமண்ட்ஸ் நிறுவனம், எல்லோருக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற அடியாறுகள் மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மையுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.